இந்த சங்கீதத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இது கர்த்தாவே எங்கள் ரெண்டு ஒன்று சேர்ந்திருப்போம் அவர் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னாலுமாக கர்த்தார் ஒன்று கூடி ஜெபிக்கிற இந்த நேரத்தை கர்த்தாவே அசுவானுமதி உதவி செய்கிறார்கள் சப்பா. இது கர்த்தாவே சங்கீத பகுதி போகும்போது கூட கர்த்தாவே என்ன மறைத்திட்டு பேசுகிறார்கள் சப்பா. இது கர்த்தாவே எல்லாத்தையும் உங்களுக்கு கருத்தில் போட்டு கொடுத்து விடும் கர்த்தாவே, ஒப்பு கொடுத்து விடும். இயேசு கிறிஸ்துவின் என்று நாமத்தில் வேண்டிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதத்தை சாம்ஸ் 117 நீங்கள் பார்க்க போனாக்கா இந்த சங்கீதம் வந்துட்டு இட் இஸ் ஸ்மால் சாம். எல்லா சாம்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இதுதான் சின்ன சங்கீதம். அது மட்டும் இல்லாமல் எல்லா சாப்டர்ஸ்லையும் நடுவில் இருக்கிறது தான் இந்த சாம்ஸ் 117. அப்புறமா அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் சாப்டர்ஸ் பார்க்கும்போது எல்லா சாப்டர்ஸையும் கம்பேர் பண்ணாக்கா சாம்ஸ் 117 தான் சின்ன சாப்டராக இருக்குது. ஏன் இவ்வளோ சின்னது இந்த நடுவில் வச்சுருக்காங்க? ஏன் இதுனா இந்த ரெண்டு வசனம் ரொம்ப மீனிங் இருக்கிறது. அது வந்துட்டு பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். அதில் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள்லேருந்து எல்லாமே அடங்கி இருக்கிறது. இந்த வசனம் யாருன்னு பார்த்தாக்கா இந்த அப்போஸ்தலரான பவுல் வந்துட்டு ரோமருக்கு எழுதுறாரு. எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எழுதுறாருன்னு பார்த்தா ஓல்டன் டேஸ்ல ஜூயிஷ் யூதர்கள் வந்துட்டு புறஜாதிரும் யூதர்களும் வந்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்க பண்றதுக்கு ஒரு தடை இருந்துச்சு. அந்த சமயத்துல வந்து துதித்து பாடி மகிழ்றதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் கொடுக்கல. அந்த புறஜாதிகள் ரட்சிக்கப்படாம இருக்கிற ஜனங்களுக்கு வந்துட்டு சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதுன்னு இருந்த சமயத்துல வந்துட்டு என்ன ஆச்சுன்னா யூதர்களுக்கு கவலைப்பட்டிருந்தாங்க. ஐயோ ஆண்டரை பற்றி அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்குதுன்னுட்டு அவங்க கவலைப்பட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ரோமர் இந்த பால் வந்துட்டு ரோமருக்கு எழுதுறாரு. அதுல எவ்வளவு மீனிங் இருக்குதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிப்போம். ಸರ್ವ ಜನಾಂಗಗಳೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ, ಸಮಸ್ತ ಪ್ರಜೆಗಳೇ ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். ஜாதிகளே கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த வசனங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்டாயில்ஸ் எல்லா ஜென்டாயில்ஸும் ஜனங்களுக்காக துதிங்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா எல்லா ஜனங்களே கூட சேர்ந்து துதிங்கோல் நேஷன்ஸ் பைபிள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எக்ஸ்டால் ஹிம்ன்றது ஆல் பிரைசஸ். அப்போ ஆல் பிரைசஸ் அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் அப்படின்னா எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்டால் இருந்தது. எக்ஸ்டால்னா நம்மளோட பிரைசஸ், நம்ம பிரைஸலோட ஹல்லேலூயான்னு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு சொல்றோம் இல்லையா? அந்த பிரைசஸ் எதுலேருந்து வந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹீப்ரூ லாங்குவேஜ்ல எடுக்கப்பட்டிருக்குது. ஹீப்ரூல ஃபர்ஸ்ட் பிரைஸ்னாக்கா ஹலேல். ஹல்லேல்ன்றது ஒன்று இல்லை, நம்ம ஹல்லேலூயா பிரைஸலான்னு சொல்லி துதித்து பாடுறோம் இல்லையா? இன்னைக்கு கூட நம்ம பிரைசஸ் பற்றி பாடணும், மெசாயா பற்றி பாடணும். எல்லாம் துதிச்சு பாடும்போதும் அந்த பிரைசஸ் வந்துட்டு ஆண்டவருக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். அதே வசனம் இந்த இப்போ நம்ம சாம்ஸ் 117 பார்த்த மாதிரி இன்னொன்று ரோமன்ஸ் 15:11 எடுத்து வாசிப்போம். அதுவும் சேம் அதே ரிலேட்டடாக இருக்குது. And again, praise the Lord, all you Gentiles, let the people extol him. வேறு யாராவது வாசிக்கணும்? ரோமன்ஸ் 15:11 ಸರ್ವ ಜನಾಂಗಗಳೇ ಕರ್ತನನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ, ಸಮಸ್ತ ಪ್ರಜೆಗಳು ಆತನನ್ನು ಸಂಕೀರ್ತಿಸಲಿ ಎಂದು ಬರೆದದೆ. ஸோ இங்கே கூட பார்க்க போனோம்னா ப்ரைசஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் சர்வ ஜனாங்களே தேவரன்னு கீர்த்திசின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம ப்ரைஸ் பண்ணணும். ஆண்டரை துதித்து ப்ரைஸ் பண்ணும்போது அவர் அதில் சந்தோஷப்படுறாரு. ஸோ இங்கே பார்க்க போனோம்னா நேஷன் அண்ட் ஆல் த பீப்புள்ஸ் சேர்ந்து ஆண்டரை துதிக்கிறாங்க. John 3:16 For God so loved the world that he gave his only begotten son Jesus Christ, so those who have believed in him should not perish but have an everlasting life. ஸோ இந்த சங்கீதம் பஹாட்டா எல்லாருக்கும் தெரியக்கூடியது. இந்த ஒரு லவ்வை விட்டு வேற எந்த ஒரு லவ் பெரிய லவ்வே இல்லையோ. ஸோ ஆண்டர் அந்த லவ் மட்டும் சொல்லியிருக்காரு. இல்லை நான் சங்கீதமும் வசனங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வீட்டில் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சுக்கலாம். சங்கீதம் 145:8 He is slow to anger and rich in love. ஆண்டவர் பார்க்க போனோம்னா அவர் வந்துட்டு கோவப்படுறதுக்கு கொஞ்சம் தாழ்மையாக இருக்கிறாரு, ஆனால் அன்பு செலுத்துறதுலையோ பெரியவராக இருக்கிறாரு. ஸோ இங்கே கோவம் கொள்வது அவர் தாழ்மையாக இருந்ததுனால தான் இன்னமும் நம்ம அவர் முன்னாடி அவருடைய பிரசங்களுக்கு வந்து நிற்க முடியுது.
அந்த வசனம் எங்கன்னு பார்க்கணும்னா ப்ராவர்ப்ஸ் 10:12 பார்த்தோமா, லவ் கவர்ஸ் ஆல் ராங். அண்ட் தட் அவர் நம்ம மேலே அன்பாக இருந்ததுனால தான் நம்ம அவர் முன்னாடியில் எந்த பாவம் செய்தாலும் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் கூட ஒப்புரவரோம் அப்படின்னு. அதே போல் ப்ராவர்ப்ஸ் 10:12 பார்த்தீங்கன்னா லவ் கவர்ஸ் ஆல் ராங். அதே மாதிரி 1 John 4:8 வாசிச்சிங்கன்னா காட் இஸ் லவ்னு இருக்குது. ஸோ ஆண்டவரே அந்த ஒரு அன்பாக இருக்கிறாரு. அதுக்கப்புறமா 1 John 4:19 we love because he first loved us. ஏன் நாம பிறரை நேசிக்கிறோம்? சர்ச் முடிஞ்சோன்னு கூட நம்ம ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றோம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா? அது எதுக்கு? அந்த அன்பு வந்துட்டு ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால தான் அதை நம்ம பிரதிபலிக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மளை நேசிச்சு இருக்கிறாரு. அந்த ஒரு அன்பை தான் நம்ம வேறருக்கு சேர்க்கிறோம்னு சொல்லி இந்த வசனத்தை பார்க்கலாம். அதே போல 3வது பாகத்தை பார்க்க போனோம்னா சங்கீதம் 105 யாராவது ஒருத்தர் வாசனம். Psalms 105. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ಯೆಹೋವನಿಗೆ ಕೃತಜ್ಞತಾಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ಆತನ ನಾಮದ ಮಹತ್ವವನ್ನು ವರ್ಣಿಸಿರಿ, ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಆತನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸಿರಿ, ಆತನನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ, ಭಜಿಸಿರಿ. ஸோ இந்த வசனத்தை நீங்க பார்க்க போனோம்னா இந்த 4வது லைன்ல the faithfulness of the Lord endures forever இருக்குதுமா. the same verses வந்து ப்ராமிஸ் பண்றது தான் நம்மளுக்கு இந்த சங்கீதம் 105 அதே வசனத்தை தான் குறிச்சு சொல்லுது. ஸோ நம்மளுக்கு ஃபேத்ஃபுல்னஸ்ன்றது விசுவாசம் நம்ம யார் மேல வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவான இயேசப்பா மேல வைக்கணும். அவர் ஆண்டவர் வந்து அவருடைய பேரான ஒரே ஒரு குமாரனை நமக்காக பலியா செலுத்தினார். அதனால நம்மளுடைய விசுவாசத்தை அவர் மேல வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே போல விசுவாசத்தை குறித்து பேசக்கூடிய வார்த்தைகள்னா 1 கொரிந்தியர் 13:2 faith that can move the mountains. ஸோ ஒரு சிறு மஸ்டர்ட் சீட் அளவுக்கு உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா கூட அது பேர்ந்து போகும்னு சொல்லி இந்த சங்கீதத்துல இந்த 1 கொரிந்தியர் 13:2 பார்க்கணும். அதே போல நம்ம வந்து விசுவாசம் இல்லாம எது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா விசுவாசத்தோட நீங்க அந்த வார்த்தையை அறிக்கையிடும் போது அது எல்லாமே நடக்கும்னு ஹீப்ரூ 11:6 சொல்லியிருக்கிறது. அண்ட் வித்தவுட் ஃபேத் இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அதே போல ரோமர் 10:17 ஃபேத் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் மெசேஜ் இருக்கு. ஸோ நம்ம ஃபேத் விசுவாசம் எப்படி நம்மளது இன்க்ரீஸ் ஆகக்கூடியன்றது வந்து நம்ம என்ன பண்றோம்? எவ்ரி சண்டே சபைக்கு வரோம். சபைக்கு வந்து என்ன பண்றோம்? பாஸ்டர் அப்பா நம்மளுக்கு ப்ரீச் பண்றதை கேட்கிறோம் இல்லைங்களா? அவர் வந்து ஆண்டவர்னால போதிக்கப்பட்டு நம்மளுக்காக போதிக்கிறாருங்க. ஸோ அதனால அது என்ன வந்து நம்ம அதை கேட்க நம்மளுடைய விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த விசுவாசத்தை இந்த சங்கீதத்திலையும் இருக்கிறது. 4வது லைன் பார்த்தீங்கன்னா the faithfulness of the Lord endures forever இருக்குது. அதே போல இப்போ வந்து நான் லாஸ்டா ஒரு லைன் இருக்கிறது praise the Lord. அதை பத்தி பேசலாம். praise the Lord போது யார் praise பண்ணாங்க, எப்படி praise பண்ணாங்கன்னு பைபிள்ல சில ஒரு 5 பேர் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸாம்பிளா இவங்க 5 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போனோம்னா டேனியல் 2:19 வந்து டேனியல் எப்படி சீக்கிரம் கபையில கூட அவரு ஜெபிச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல டேவிடை பார்க்குறோம். டேவிட் 1 Chronicles 29:10 எடுத்து வாசிச்சிங்கன்னா 1 Chronicles 29:10 வந்து அவர் மேல இருக்கிற உடைகள் கூட கழட்டி போடுறது கூட தெரியாத அளவுக்கு ஆண்டவரை துதிச்சார். ஏன்னா அவர் அவ்வளோ ஆண்டவருக்குள்ள இன்வால்வ் அவர் துதிச்சு பாடி போட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம சிறு பிள்ளைகள் இன்ஃபென்ட் வாயிலிருந்து கூட ஆண்டவரை துதிக்கிறாங்கன்னு சொல்லி மத்தாயா 21:16 பிறந்த குழந்தைங்க கூட துதிக்குதுங்களாம். அவங்க சொல்ற குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க தான் கத்திட்டு இருக்கோங்க, ஆனா அது கூட ஆண்டவர்களை துதிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது மேத்யூ 21:16. அதே போல ஜட்ஜஸ் பார்த்தோம்னா ஜட்ஜஸ் 16:28 சாம்சனை பார்க்குறோம். சாம்சன் எல்லாவற்றையும் எழுதிட்டு பிறகு கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் ஜெபிக்கும் போது அந்த பெலனை திரும்ப அவருக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் பிரேஸ் பண்ணதுனால அந்த பெலனை அவர் பெற்றுக்கொண்டு அங்கே ஒரு 5000 ஜனங்க கூடை மேலேருந்து விழுந்து அந்த கூடையை பிச்சு எடுக்கிற அளவுக்கு பெலனை ஆண்டவர் அவருக்கு கொடுத்து அங்கே அவருடைய துதினால அந்த கட்டடமே விழுந்த மாதிரி விழுந்தது நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல Chronicles லாஸ்ட்டாக வந்துட்டு 2 Chronicles 7:1 பார்க்குறோம். 2 Chronicles 7:1 பார்க்க போனால் சாலமன் பற்றி பார்க்குறோம். சாலமன்
கூடாரத்தாக ஆண்டவருடைய சபையை கட்டி முடிச்ச பிறகு அவர் துதிச்சோம். அங்க ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி அந்த சபைக்குள்ள வந்தது. தூபம் போல ஆண்டவருடைய சமூகம் உள்ள வந்த போது அவங்க வந்து துதிச்சு பாடினாங்களாம். அதே போல இந்த யூதர்கள் காலத்துலலாம் என்னன்னா அவங்க ஒரு சபையில வந்துட்டு ஜபித்து துதித்து பாடணும்னாக்கா இந்த சாம்ஸ் 113 118 வரைக்கும் அவங்க பாட்டா பாடுவாங்களாம். ஸோ சாம்ஸ் 113 17 வரைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த பாட்டை பாடிட்டு அதை தொழுதுவாங்களாம். சாப்பிட்ட பிறகு சாம்ஸ் 117 அவங்க பாட்டா பாடி ஆண்டவரை பிரேஸ் பண்ணுவாங்களாம். இது எவ்ரி வருஷத்துக்கு வருஷ அவங்க அதை கடைப்பிடிச்சு கொண்டு வந்தாங்களாம். ஸோ அதே போல இந்த 5 நபர்களை பார்த்தோம். தானியல், டேவிட், இன்ஃபென்ஸ், சாம்சன், சாலோமன். ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம தகப்பனார் பாஸ்டர் அப்பா கூட எப்பவுமே சொல்லியிருக்கிறாரு 2 hour 40 நிமிஷம் நம்ம துதி செய்யணும். ஸோ துதி செய்தால் எல்லாமே நம்மளுக்கு நன்மையாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே 1 Thessalonians 5:17 என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரேஸ் கண்டினியூலி. உங்களுக்கு அந்த 2 hour 40 நிமிஷம் நான் கொடுத்துட்டேன்னு நிறுத்திடாதீங்க. அதுக்கப்புறமா கூட உங்களுக்கு ஒரு நேரம் கிடைச்சிச்சுன்னா கூட அதில் கூட கண்டினியூஸாக துதிங்க. ஏன்னா அந்த 1 Thessalonians 5:17 ப்ரைஸ் கண்டினியூலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி திருப்ப பாஸ்டர் பக்கம் என்னுடைய சங்கீதத்தை ரோமன்ஸ் 10:17 ஜோரா யாராவது வாசிக்கணும். ರೋಮನ್ಸ್ 10:17 ಆದ ಕಾರಣ ಸಾರಿದ ವಾರ್ತೆಯು ನಂಬಿಕೆಗೆ ಆಧಾರ, ಆ ವಾರ್ತೆಗೆ ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯವೇ ಆಧಾರ. ஸோ இப்போ சாரியில வார்த்தைக்கே கிறிஸ்தனே ஆதாரம். ஸோ அது இந்த சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு ஆண்டவர் தான் முக்கியத்துவம் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ எல்லா ப்ரைஸஸும் ஆண்டவருக்கு உரியது. அதனால நம்ம ஃபேத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்டர் கையில் இந்த வசனத்தை ஒப்பு கொடுப்போம். அவருக்கு நம்மளை கையில் பற்றி கற்றுக் கொடுக்குறோம். கிறிஸ்துவ ஏதாவது தப்பாக இருக்கிறீங்களா? ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಸಭೆ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಭಯಂಕರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಜನರೆಲ್ಲ. ಸಭೆ ಬಿಟ್ಟು ದೂರ போயிருந்தாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க ಜನಗೆಲ್ಲ. ನಾನು ಬೇರೆ ಬಿಟ್ಟೆ, ನಮಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಹೋಗಿರೋ ಸಭೆಯಲ್ಲಿ அந்த பாஸ் ஆக ஓடுறானோ அதுவும் ஓட மாட்டாங்க. ಹೋಗಿರೋ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಾದ್ರೂ ಪಾಸ್ ಆಗಿ ಹೋಗ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದು ಏನ್ ಸಭೆ ನಡೆಸ್ತಾರ? ಅವರು ಯಾಕೆ ಸಭೆ ನಡೆಸ್ತಾರೆ? ஆண்டவர் ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ஊழிಯக்காரರಿಗೆ கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರ ಸೇವಕರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னென்ன சொல்லுகிறாரு? ಏನೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದಾರೆ? ಮ್ಯಾಥ್ಯೂ ಚಾಪ್ಟರ್ ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10 8 படிங்க. 10 8 படிங்க. ರೋಗಿಗಳನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿರಿ, ಸತ್ತವರನ್ನು ಬದುಕಿಸಿರಿ, ದುಷ್ಟ ಹತ್ತಿದವರನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿರಿ, ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸಿರಿ, ಉಚಿತವಾಗಿ ಹೊಂದಿದ್ದೀರಿ, ಉಚಿತವಾಗಿ ಕೊಡಿರಿ. சில பேர் காசு கேட்கறாங்க. ಕೆಲವರೆಲ್ಲ ಹಣ ಕೇಳ್ತಾರೆ. ಮಂತ್ರವಾದ ಬೇಡ ಕೂಡ ಎವರ ಕಾಸು ಕೊಡಬೇಕು? ಮಂತ್ರವಾದ ಬೆಳೆಯಲಿಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಎಷ್ಟು ಕಾಸು ಕೊಡಬೇಕು? 7 ವಾರ ಬಾ. 7 ವಾರಗಳು ನೀನು ಬಾ. 12 ತಿಂಗಳು ಬಾ. 12 ತಿಂಗಳುಗಳು ನೀನು ಬಾ. ಬೈಬಲ್ 7 ವಾರ ಬಾ 12 ಮಾದವಾ ಹೇಗೆ சொல்லி வைக்கல. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 7 ವಾರ ಬಾ 12 ತಿಂಗಳು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲೂ ಹೇಳಿಲ್ಲ. ಹತ್ತಿರ ಒಂದುವದಿ ಮತ್ತು ಆತನು ತನ್ನ 12 ಮಂದಿ ಶಿಷ್ಯರನ್ನು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಕರೆದು ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸಿ ಎಲ್ಲಾ ತರದ ರೋಗಗಳನ್ನು ಎಲ್ಲಾ ತರದ ಬೇನೆಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಅವರಿಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟನು. ಅಧಿಕಾರ ಅವರು ಕೊಡುತ್ತಾರೆ. ಅಧಿಕಾರವನ್ನು ಆತನು ಕೊಡ್ತಾನೆ. ನೀ ಮುನ್ನ ನಿನ್ನ ವೇಲೆ ಸೈ, ನೀನು ಮುಂದೆ ನಿಂತು ಕೆಲಸ ಮಾಡು. ನೀ ಅದು ಪಾತ್ರ ನೀ ಪಿನಾಲ போனாக்க ಅವಳ ಅದು ಇನ್ನೂ ಓಟಿಗಳು. ನೀನು ಅದನ್ನು ನೋಡಿ ಹಿಂದೆ ಹೋದ್ರೆ ಅದನ್ನು ನಿನ್ನ ಓಡಿಸ್ಬಿಡುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದನ್ನ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಜಪಿಗೆ, ಆ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಯಾರನ್ನು சொல்ல வேண்டிய ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தெரியும், ಕೆಲವರಿಗೆ ಗೊತ್ತು, தெரிஞ்ச கூட அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டேன். ಗೊತ್ತಿದ್ರು ಕೇಳಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, இப்போ 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம துதிக்கணும்னு சொன்னோம். 2 ಗಂಟೆ 40 ನಿಮಿಷ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾಗ எரிக பட்டணத்தை ಪಟ್ಟಣವನ್ನು ಅದು ಇಡಿದು விழுவதற்கு என்ன செய்தாங்க? ಅದು ಬೀಳುವುದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಿದರು? சொல்லுங்க. 7 வாட்டி சுத்தி வந்தாங்க. 7வது முறை என்ன பண்ணாங்க? தூக்கிட்டாங்களா? 7ನೇ ಬಾರಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರ? 7வது முறை 7 முறை சுத்தி வந்தாங்க. 7 ಬಾರಿ ಅವರು ಸುತ್ತಿ ಬಂದರು. நீ வாரத்துல 7 நாள் இருக்கு, எத்தனை நாள் ஜெபம் பண்ணி? ನೀನು ವಾರದಲ್ಲಿ 7 ದಿವಸ ಇದ್ರೆ ಎಷ್ಟು ದಿವಸ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯಾ?
என்ன படிச்சியா? படிக்கலையா? 2 தான் படிச்சேன். உங்களுக்கு பிறந்த அடுத்த ட்ரிப்பு ஒரு பிறந்த தந்து வை. 2 நீ எவ்வளோ? 10 சின்ன இருக்கிறேன். 3 5 எல்லாம் படிக்கணும். ಎಲ್ಲರೂ ಓದ್ಬೇಕು, வேதத்தை வாசிக்கணும். ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ಬೇಕು. சில பேர் வரதே கிடையாது. ಕೆಲವರು ಬರೋದೇ ಇಲ್ಲ. கம்யூனிஸ்ட் சர்வீஸ்க்கு மாத்திரம் தலை காட்டுறாங்க. ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕಾಗಿ ಅವರ ತಲೆಯನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ. ವರ್ಗೀಸ್ ಪ್ರಿಯ ಎத்தனை மாசம் ஆச்சு சர்ச்சுக்கு வந்து? ವರ್ಗೀಸ್ ಪ್ರಿಯರು ಎಷ್ಟು ದಿನ ಆಯ್ತು ಸಭೆಗೆ ಬಂದು? 4 மாசம் ஆயிருக்குமா? 4 ತಿಂಗಳಾಗಿರ್ಬೋದಾ? கேட்டா சுகர் எனக்கு 400 மூட்டை வச்சிருக்கிறேன். ಕೇಳಿದ್ರೆ ಶುಗರ್ 400 ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? ஆமென் ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனை விட்டு தூரம் போனாக்க கஷ்டம்தாம்மா. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದ್ರೆ ಕಷ್ಟನೇ ಬರುವಂತದ್ದು. நான் மட்டும் பெரிய ஆளு ನಾನು சொல்லல. ನಾನು ಮಾತ್ರ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. சமூகத்துல தேவனோடு கூட உறவாடப்படும் பொழுது, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಓಡಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் நல்ல ஒரு பலத்தை கொடுக்கிறார். ದೇವರು ಒಂದು ಒಳ್ಳೆ ಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ಎಲ್ಲ ಲೈಟ್ ಆಗ್ತದೆ. ಲೈಟ್ ಎಲ್ಲ ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಎவ்வளவு இருந்தாலும் சரி. பாரு எங்க ஏரியா கரண்ட் போயிடுச்சு. அது பின்னாடி ஏரியா இப்பதான் வந்தாலும் போடு. நம்முடைய ஆண்டுடைய வீடு வந்து எப்பவுமே பிரகாசமா இருக்கும். ನಮ್ಮ ದೇವರ ಒಂದು ಆಲಯ ಬಂದು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಕಾಶಮಾನವಾಗಿರಬೇಕು. ಎಲ್ಲ ಮುಖத்தையும் பார்க்க எல்லாம் பிரகாசமா தான் இருக்கு. ಎಲ್ಲರ ಮುಖಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಪ್ರಕಾಶಮಾನವಾಗಿದೆ. ஒரே முகம் மாத்திரம் லிங்கராஜ் முகம் மாத்திரம் டல்லா இருக்கு. ಒಂದೇ ಮುಖ ಮಾತ್ರ ಬೆಳ್ಳಾಗಿದೆ. பாவ பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொந்த ஜனங்கள விரோதிக்கிறாங்க. ಸ್ವಂತ ಜನರೆಲ್ಲ ವಿರೋಧವಾಗಿದ್ದಾರೆ. பிள்ளைங்க மேல போக கூட ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்க. ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಮೇಲೆ ಹೋದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. கை ಕೆಲಸ. ಕೈ ಕೆಲಸ. கை ಕೆಲಸ தெரியுமா? ಕೈ ಕೆಲಸ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾ? ಅವ್ರಿಗೆ ಅದೆಲ್ಲ ಪழக்கப்பಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಚೆನ್ನಾಗಿ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರೆಲ್ಲ தெரியும். ಕೆಲವು ಹೆಂಗಸರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. பைபிள்ல உங்களுக்கு ராகாப் பத்தி தெரியுமா? ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ರಾಹಾಬಳ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? தெரியுமா? ராகாப் எப்படியாப்பட்டவ? தேசி. வெரி குட். எத்தனை வயசுல தள்ளப்பட்டா? ಎಷ್ಟು ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಕೆಯನ್ನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಳು? யாரு ராஜனங்கர 10 வயசுல தள்ளப்பட்ட. யார் கல்லனா? ಯಾರು ಆಕೆಯನ್ನು ತಳ್ಳಿದ್ದು? எரிகோவின் ராஜ கல்லனா. ಎರಿಕೋವಿನ ರಾಜನು ಆಕೆಯನ್ನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ. ராஜன் அந்த நாட்டில் எரிகோ பட்டணம் அது வந்து ಕಾನಾನ್ தேசத்தினுடைய ಹೆಡ್ಕ್ವಾರ್ಟರ್. ಆ ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ ಆ ಪ್ರಮುಖವಾದಂತ ಒಂದು ದೇಶವಾಗಿತ್ತು. ನಮ್ಮ ಇಂಡಿಯಾಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ಹೆಡ್ಕ್ವಾರ್ಟರ್ ಅದು ಎದು? ನಮ್ಮ ಇಂಡಿಯಾಗೆ ಹೆಡ್ ಕ್ವಾರ್ಟರ್ ಯಾವುದು? ಕಲ್ಕತ್ತಾ. ಕಲ್ಕತ್ತಾ. கல்கட்டா ஃபர்ஸ்ட். ಮೊದಲು ಕಲ್ಕತ್ತಾ ಆಗಿತ್ತು. இப்பதான் ஒரு டெல்லிக்கு போயிட்டாங்க. ಈಗ ಒಂದು ದೆಹಲಿಗೆ ಹೋಯಿತು. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இந்த கானானுக்கு ಹೆಡ್ಕ್ವಾರ್ಟರ್ வந்து எரிகோ பட்டணம். ಈ ಕಾನಾನ್ ಬಂದು ಎರಿಕೋ ಬಂದು ಪ್ರಮುಖ ನಗರವಾಗಿತ್ತು. பாருங்க எங்க போயிட்டு கொண்டு வந்து அதை கரெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு அது ஏறும். ಬೇರೆ ಕಡೆ ಎಲ್ಲ ಸುತ್ತಾಡ್ಕೊಂಡು ಬಂದು ಅದನ್ನ ಸರಿ ಮಾಡಿದ್ರೆ ராகப் விஷயம் பெரிய விஷயம். ಈ ರಾಘವ ವಿಷಯ ದೊಡ್ಡ ವಿಷಯ. எத்தனை வயசுல போன்னு கூட சொல்றேன். ಎಷ್ಟು ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೋಗಿದೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. நான் சொல்ல முடியும். ನನಗೆ ಗೊತ್ತಿರುವಂತದ್ದು ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. கல்கட்டா ஃபர்ஸ்ட் தலைநகரமா இருந்தது. ಮೊದಲು ಕಲ್ಕತ್ತಾ ಪ್ರಮುಖವಾದಂತ ನಗರ. ಎರಡನೇದಾಗಿ ದೆಹಲಿಗೆ ಹೋಯ್ತು. ಅಲ್ಲಿ பெரிய சிட்டி எது? ದೊಡ್ಡ பெரிய சிட்டி எது? நாலு சிட்டி இருக்குது. பெரிய சிட்டில கல்கட்டா ஒன்று, சென்னை ஒன்று, ಬಾಂಬೆ ಒಂದು. இதுதான் பெரிய பட்டணம். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ನಗರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬಾಂಬೆ ಒಂದು, ಕಲ್ಕತ್ತಾ ಒಂದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. மற்றதெல்லாம் சின்னதுதான். ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಚಿಕ್ಕದಾದ ನಗರಗಳು. ஆமென் ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ தேவன் இங்க வந்து யோசுவாவை, ಈಗ ದೇವರು ಬಂದು ಯೆಹೋಶುವನನ್ನು, ஆண்டவர் மோசே மரித்து போனா யோசுவா கிட்ட கர்த்தர் பேசுறார். ಮೋಶೆ ಸತ್ತು ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಯೆಹೋಶುವನ ಬಳಿ ಕರ್ತನ நான் ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ನಾನು ಮೋಶೆ ಸಂಗಡ ಇದ್ದಾಗ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. ஜோஷுவா இவங்களுக்கு லீடர்ஷிப் நீங்க ஏற்று நடத்துங்க. ಯೆಹೋಶುವನೇ ನೀನು ಇವರಿಗೆ ನಾಯಕನಾಗಿದ್ದು ನೀನು ನಡೆಸು. சரி, யோசுவா என்ன பண்றா? லீடருக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டு நடத்துறான். ಯೆಹೋಶುವನು ಆ ನಾಯಕತ್ವವನ್ನು ವಹಿಸಿಕೊಂಡು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. கூட யார் இருக்குது? காலேபே இருக்கிறார். ಜೊತೆಯಲ್ಲಿ ಕಾಲೇಬ್ ಇರ್ತಾನೆ. இப்போ வந்து எரிகோ பட்டணத்தை பிடிக்கணும். ಈಗ ಬಂದು ಎರಿಕೋ ಪಟ್ಟಣವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. போற வழியில யோர்தான் நதி இருக்கு. ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಯೋರ್ದನ್ ನದಿ ಇದೆ. அந்த நதி தண்ணி வத்தி போறதுக்கு எத்தனை மோட்டர் போட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. ಆ ನದಿಯಲ್ಲಿ ನೀರನ್ನು ತೆಗೆದುಹಾಕುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಮೋಟರ್ ಹಾಕಿರಬಹುದು? மோட்டர் ಹಾಕಿஇருந்தாலும் வேற என்ன பண்ணாங்க? ಮೋಟರ್ ಹಾಕಿರ್ಬೋದಾ? ಬೇರೆ ಏನಾದ್ರು ಹಾಕಿದ್ದಾರಾ? என்ன தெரிஞ்சு யோர்தான் நதி ಯೋರ್ದನ್ வத்தி ನದಿಯಲ್ಲಿ போறதுக்கு யோசுவா
காலேது ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க? ಯೋಶುವ ಕಾಲೇಬ್ ಮತ್ತೆ ಯೋಗರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅಲ್ಲಿ ಬತ್ತಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ? என்னப்பா? உடன்படிக்கை பெட்டி. ಒಡಂಬಡಿಕೆಯ ಪೆಟ್ಟಿ ಇತ್ತು. அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சு? ಆ ಪೆಟ್ಟಿ ಒಳಗಡೆ ಏನಿತ್ತು? ஆரோனுடைய ಚಿಗುರುಕೋಲ್ ಮನ್ನಾ 10 commandments. ಆರೋನನ ಒಂದು ಕೋಲು 10 ದಶ ಆಜ್ಞೆಗಳು ಇತ್ತು. இந்த ஆசாரியர்கள் அது தோள் மேல தான் சுமந்து கொண்டு போகணும். ಈ ಆಚಾರ್ಯರು ಭುಜದ ಮೇಲೆ ಅದು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗಬೇಕಿತ್ತು. அந்த வண்டியில கொண்டு வரும்போது ಆ ಗಾಡಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ ஊசா செத்து போனானா சாகலையா? ಊಸಾ ಸತ್ತು ಹೋದನ ಇಲ್ವಾ? ஏன் செத்தான்? ಯಾಕೆ ಸತ್ತನು? தொட்ட அது வண்டியில வந்தது, அது தோள் மேல தூக்கிட்டு வரணும். ಅದನ್ನು ಭುಜದ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ಬರಬೇಕಾಗಿತ್ತು. இப்போ வந்து டிசைன் ஆயிடுச்சு. ಈಗ ಬಂದು ಫ್ಯಾಷನ್ ಆಗೋಯ್ತು. ಎಲ್ಲ ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ ಇಂದ நிறைய ಓಡುದು ರೋಡ್ಗಳು. ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಬಹಳವಾಗಿ ಓಡ್ತಾ ಇದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ಅದು ತೊಟ್ಟವನ ಅವನು ಸತ್ತು போனா, ಅದನ್ನು ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಆತನು ಸತ್ತು ಹೋದನು. அதனாலதான் தாவீதுக்கு ஒரு பயம் வந்தது. ಅದರಿಂದಲೇ ದಾವೀದನಿಗೆ ಭಯ ಉಂಟಾಯಿತು. அதனால தாவீது என்ன பண்றாரு? ದಾವೀದನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? 6 ಸ್ಟೆಪ್ಗೆ ஒரு ಆಟ வெட்டி ಬಲಿ கொடுத்து ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡಿಕೊಂಡು வராரு. 6 ಒಂದು ಹೆಜ್ಜೆಗಳಿಗೆ ಆತನು ಬಲಿ ಕೊಟ್ಟು ಡ್ಯಾನ್ಸ್ ಅನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. அந்த பெட்டி எடுத்துட்டு வராங்க. ಆ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. பெட்டி எடுத்துಕೊಂಡು அவன் மேல இருக்கிற துணியನ್ನ கீழே விடுது. ಆತನ ಮೇಲಿರುವಂತ ಬಟ್ಟೆಯೆಲ್ಲ ಕೆಳಗಡೆ ಬೀಳುತ್ತೆ. அவனுக்கு அது தெரியல. ಆತನಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக பாடுறான். ದೇವರಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ಸಂತೋಷವಾಗಿ ಆಡ್ತಾನೆ. இன்னைக்கு சர்ச்சில் தாவீதான்னா ನಾನು ಚರ್ಚೆ சொல்றேன். என்னையா அப்படியே ஆடிட்டு வந்து நினைக்கிறேன். ಮೀಕಲ್ ಹೇಳ್ತಾನೆ, ಏನಪ್ಪ ನೀನು ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಆಡ್ಕೊಂಡು ஆண்டவர் ಬರ್ತೀಯ? என்ன பண்ணாரு? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಗರ್ಭಕ್ಕೆ ಅಡಿಚಿட்டார். ಆತನ ಗರ್ಭವನ್ನು ಒಡೆದಾಕಿದರು. அப்போ தாவீது வந்து சர்ச்சில் ஆடினேன். ದಾವೀದನು ಆಡಿದನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಆತನು ಸಭೆಯಲ್ಲಿ ಆಡಲಿಲ್ಲ. ಭಯ ಭಕ್ತಿயோட தான் ஆண்டவருடைய ஆராதிக்க வரணும். ಭಯ ಭಕ್ತಿಯೊಟ್ಟಿಗೆ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರಬೇಕು. சும்மா நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அல்லேலூயான்னு அசைக்கப்படும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ನಾವು ಅಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. மனுஷன் பார்த்து நமக்கு வந்து அவார்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ಮನುಷ್ಯನು ನೋಡಿ ನಮಗೆ ಪ್ರಶಸ್ತಿ ಕೊಡುವುದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நீ ரோட்ல ஆடுவியா? ನೀನು ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಆಡ್ತೀಯಾ? கல்லில் அடிப்பானுங்க. பைக் காரனுக்கு வந்து ரோட்ல ஆடுறாங்க. ಹುಚ್ಚನು ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕಲ್ಲಲ್ಲಿ ಹೊಡಿತಾರೆ. ಮಾತೆತ್ತಿದ್ರೆ ದಾವೀದನ ಆಡಿದನು ಎಂಬುದಾಗಿ. மிரியம் ஆரோன் என்ன பண்ணாங்க? ಮಿರಿಯಮ್ಮನು ಆರೋನನ್ನು ಏನು ಮಾಡಿದರು? மோசேக்கு விரோதம் பேசணும் என்ன கதியான? ಮೋಶೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದಕ್ಕೆ ಯಾವ ಗತಿ ಬಂತು? என்ன வந்துச்சு. அவ்வளவுதான். பேசாத. ದೇವರ ಸೇವಕರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಬಾರದು. எப்படி இருக்கிறான்? நான் ஏன் கண்டிச்சேன்னா, ஒரு ஊழியக்காரன் வியாதிகளை சுகப்படணும், பிசாசுகளை ஓட்டணும், இலவசமா கொடுக்கணும், பணம் வாங்க கூடாது. ನಾನು ಯಾಕೆ ದಂಡಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಬ್ಬರಿಗೆ ಉಚಿತವಾಗಿ ಕೊಡಬೇಕು, ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. இந்த கேலண்டர் ஃபர்ஸ்ட் கேலண்டர் வந்திருக்குது. ಮೊದಲನೇ ಒಂದು ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಬಂದಿದೆ. இது வந்து 1100 ரூபாய். ಇದು ಬಂದು 1100 ರೂಪಾಯಿ. யார் கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் கேலண்டர் பாஸ்டர் கிட்ட கையில வாங்கணும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ವಾಸ್ತು ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ನಿಮಗೊಂದು ಆಶೀರ್ವಾದ. 3000 கூட போயிருக்கு கேலண்டர்ல. 3000 போயிருக்கு கேலண்டர். அப்புறம் வீட்ல வந்து இது சாப்பாடு செய்யணும், போண்டா சுடணும், பஜ்ஜி சுடணும், இது சேவ் பண்ணி சர்ச்சுக்கு காசு கொடுத்துரு. ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಡಿಗೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬೋಂಡ ಸುಟ್ಬಿಟ್ಟು ಬಜ್ಜಿ ಸುಟ್ಟುಬಿಟ್ಟು ಮಾರ್ಬಿಟ್ಟು ಸಭೆ ಕಾಸು ಕೊಟ್ಬಿಟ್ಟು. சபை வந்து வியாபார ஸ்தலம் அல்ல. ಸಭೆ ಬಂದು ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಳವಲ್ಲ. பெனாயில் வாங்கணும், சோப்பு வாங்கணும், வந்து வித்துட்டு காசு சர்ச் பாஸ்டர்கிட்ட கொடுத்துரு. ಪೆನಾಯಿಲ್ ಮಾರ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಮಾರ್ಬಿಟ್ಟು ಸಭಾಪಾಲಕರ ಹತ್ರ ಕಾಸು ಕೊಟ್ಬಿಡು. இது பெனாயில் சபை அல்ல. ಇದು ಪೆನಾಯಿಲ್ ಸಭೆ ಅಲ್ಲ. சாப்பாடு செய்து அந்த அவர் செய்வார் சாப்பாடு. ಅಡಿಗೆ ಅವರು ಮಾಡ್ತಾರೆ. அவர் ரேஷன் எல்லாம் வாங்கி போட்டு ಅವರು ರೇಷನ್ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು சாப்பாடு வந்து 30 ரூபாய். ಊಟ ಬಂದು 30 ರೂಪಾಯಿ. 30 ரூபாய் வாங்கி இவர் எடுத்துக்கிட்டு பாஸ்டர். இது என்ன கதைன்னு தெரியல. 30 ರೂಪಾಯಿ ಬಂದು ಪಾಸ್ಟರ್ ಜೋಬಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. ಏನು ಕತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் அரிசி கேஸ் அந்த ரூத்து மூக்குலையும் கண்ணிலையும் தண்ணி வந்து சாப்பாடு செய்து எட்டுன்னு போட்டாங்க. ಅವರು ಅಡಿಗೆಗೆ ಬೇಕಾದಂತ ಎಲ್ಲಾ ಸಾಮಾನುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. ನೋಡ್ತಾ ನೋಡ್ತಾ ಸಭಾಪಾಲಕರು ಪಾಕೆಟ್ இது சரியல்ல. ಇದು ಸರಿ ಅಲ್ಲ. இது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. தேவன் நம்மிடம் கேட்கிறது என்ன? பரிசுத்தத்தை கேட்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವಂತದ್ದು ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. ಪಟ್ಟಣಕ್ಕೆ புறப்படுகிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯೆರಿಕೋ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಗ இஸ்ரவேலின் எத்தனை கோத்திரங்கள்? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಎಷ್ಟು ಗೋತ್ರಗಳಿತ್ತು? 12 கோத்திரங்கள். 12 ಗೋತ್ರಗಳು. டீச்சர்ஸ்களா இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்களா இருக்கீங்க. ಟೀಚರ್ಸ್ ಎಲ್ಲ ಇದ್ದೀರಾ, ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳೆಲ್ಲ ಇದ್ದೀರಾ. ரெட் ஹவுஸ் எத்தனை பேரு?
ரெட் ஹவுஸ் வந்துக்கிறியா? ப்ளூ ஹவுஸ், எல்லோ ஹவுஸ். அப்புறம் இன்னும் இருக்கிற 12 கலர்கள் இருக்கு. 12 ஹவுஸ் போடுறாங்க. டீச்சர் எக்மிசம்மா சரண்யம்மா, இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கயா போடுறாங்க? எல்லா ஸ்கூல்ல போடுவாங்க. ஹவுஸ் பிரிச்சுடுவாங்க. அதுக்கு பனியன் கொடுத்துருவாங்க. எல்லோ கலர், கிரீன் ஹவுஸ், அந்த ಹೌಸ್ ಕೊಟ್ಟಿட்டு ವಿಧ ವಿಧವಾದಂತ ಕಲರ್ ಆದಂತ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಅವರಿಗೆ ವಿತರಣೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು அவங்க லைன் லைனா போவாங்க. ಅವರು ಲೈನ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾರೆ. அதே போலதான் ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ இங்கு ಇಲ್ಲಿ யோசுவா கட்டளை கொடுக்கிறான். ಯೆಹೋಶುವನಿಗೆ ಆಜ್ಞೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಫಸ್ಟ್ ಯೂದ ಗೋತ್ರಂ புறப்பட கடவது. ಮೊದಲು ಯೂದ ಗೋತ್ರವು ಹೊರಡಿ ಹೋಗಲಿ. யூத கோத்திரம் புறப்பட ಮಾಡುವುದು. ಯೂದ ಗೋತ್ರವು ಹೊರಟು ಹೋಗುವಾಗ அந்த யூத கோத்திரத்தில் இருக்கிறவன் அந்த சிங்கத்தை கொடி பிடிச்சுಕೊಂಡು முன்னாடி நடக்கணும். ಆ ಯೂದ ಗೋತ್ರವನ್ನು ನಡೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸಿಂಹದ ಒಂದು ಬಾಟನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ಅದಕ್ಕೆ பின்னாடி ரூபன், ಅದಕ್ಕೆ ಹಿಂದುಗಡೆ ರೂಬೆನ್, அதுக்கு இது நப்தலி, ಅದಕ್ಕೆ ಹಿಂದುಗಡೆ ನೆಫ್ತಲಿಯನ್ನು 12 கோத்திரங்கள் பெயர் இருக்கும். 12 ಗೋತ್ರಗಳ ಹೆಸರುಗಳಿವೆ. இவர்கள் லைன் வந்து எத்தனை 6 லட்சம் புருஷர் 30 லட்சம் பேர் நினைச்சீங்க. 6 ಲಕ್ಷ ಗಂಡಸರು 30 ಲಕ್ಷ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ எரிகோ பட்டணத்துக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க. ಎರಿಕೋ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವವರೆಲ್ಲ ನೋಡ್ತಾರೆ. ஆனா ராகாப் வந்து சொல்றா, ಆನ ರಾಮನ್ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತದಿಂದ ಹೊರಟು ಬರುವಾಗ அநேக ராஜாக்களை சம்பரிச்சு போட்டாங்க. ಅನೇಕ ರಾಜರನ್ನು ಸಂಹರಿಸಿ ಬಿಟ್ಟರು. எரிகோ பட்டணம் இன்னைக்கு என்ன கதி ஆகுதுன்னு தெரியாது. ಎರಿಕೋ ಪಟ್ಟಣ ಇವತ್ತು ಯಾವ ಗತಿ ಆಗುತ್ತದೆ ಅಂತ சிவந்த ಗೊತ್ತಿಲ್ಲ. சமுத்திரத்தில் வரும் பொழுது அந்த தண்ணி இரண்டாக பிளந்தது. ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬರುವಾಗ ನೀರು 2 ಭಾಗವಾಗಿ அவர்தான் வானத்திலும் பூமியிலும் பெரிய தேவன் என்று அந்த ஆகாப் சொல்றான். ಆತನೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಆಹಾಬನ ಹೇಳ್ತಾನೆ. ஆகாப் அல்ல ராகாப். ರಾಹಾಬನ ಹೇಳಿದ್ನ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ராகாப் சொல்றான், ಈ ರಾಹಾಬನ ಹೇಳ್ತಾನೆ, வானத்திலும் பூமியிலும் பெரிய தேவன் இஸ்ரவேலின் தேவனே. ಆಕಾಶದಲ್ಲಿ ಕೆಳ ಭೂಮಿಯಲ್ಲೂ ದೊಡ್ಡ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರು. அந்த எரிகோ பட்டணத்தில் ஜனங்கள் எல்லாம் விபச்சாரத்துல போனாங்க. ಆ ಎರಿಕೋ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಜನರೆಲ್ಲ ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಇದ್ದರು. மிருகங்களிலிருந்து மனுஷனிலிருந்து ராஜா முதற்கொண்டு அந்த தேசத்தை வெட்டி சுட்டரிக்கணும்னு தேவன் கட்டளை கொடுக்கிறார். ಮೃಗಗಳಿಂದ ಪ್ರಾಣಿಗಳಿಂದ ಜನರಿಂದ ಎಲ್ಲರನ್ನು ನಾಶಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. எவ்வளவு பயங்கரமா, ಎಷ್ಟೊಂದು ಭಯಂಕರವಾಗಿತ್ತು. இந்த எரிகோ பட்டணத்தை ಈ ಒಂದು ಎರಿಕೋ ಪಟ್ಟಣವನ್ನು எப்படி இருக்க யோசுவா அனுப்பி வைக்கிறார். ಹೇಗಿರುವಂತ ಯೋಶುವವನ್ನು ಕಳಿಸುತ್ತಾನೆ. 2 பேரும் வராங்க. ಇಬ್ಬರು ಬರ್ತಾರೆ. 2 பேரும் வந்தவொடனே ಇಬ್ಬರು ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣ பேசி விட்டுட்டு போயிட்டாங்க. ಆ ವ್ಯಭಿಚಾರಿ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அந்த ராஜாக்கு தெரிஞ்சிச்சு. ಆ ರಾಜನಿಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. ஏய் போடா, அந்த பேசி ராகாப் வீட்டுக்கு 2 பேர் யாரோ வந்திருக்காங்க புருஷனோட. ಆ ರಾಮನ ಮನೆಗೆ ಇಬ್ಬರು ಬಂದಿದ್ದಾರೆ, ಹೋಗಿ ಅವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬನ್ನಿ. அங்க வரும் பொழுது ராகாப் கிட்ட கேக்குறாங்க, ಆ ರಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳುವ, ஐயோ உங்கள் நிமித்தம் எங்க நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டு இருக்காங்க. ಅಯ್ಯೋ ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವವರೆಲ್ಲ ಸೋತು ಹೋಗಿದ್ದಾರೆ. வசனம் கொடுக்கிற யோசுவா 2ஆம் வசனம் எடுத்து வச்சுங்க. ಯೋಶುವ 2ನೇ ತೆಗೆದುಕೊಂಡು படிச்சுக்கோ. அப்புறம் என்ன வசனத்தை சொல்லாதே எடுத்துக்கிறாரு. கதை கேட்ட நாயே ಏನು ವಾಕ್ಯಗಳೇ ಕೊಡದಿರೋ ಒಂದು ಕಥೆ அல்லேலூயா. அப்போ அந்த ராகாப் கிட்ட அந்த 2 ஜன இஸ்ரவேல் ஜனங்க வந்து தங்குறாங்க. ಆ ರಾಮಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ 2 ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಬಂದು ಇರುವಾಗ இது எரிகோவில் இருக்கிற ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ಇಲ್ಲಿ ಎರಿಕೋಲ್ಲಿರುವಂತ ರಾಜನಿಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. அவனை அனுப்புறான், போயிட்டு அந்த வேசி விட்டு போய் பாரு யாரு 2 பேரும் வந்து இருக்கிறாங்க. ಆ ವ್ಯಭಿಚಾರಿ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಿರುವಂತ ಇಬ್ಬರನ್ನು ಹೋಗಿ ನೋಡಿ. நம்ம நாட்டை வேவு பார்க்கிறதுக்கு புறப்பட்டு வந்திருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡೋದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இஸ்ரவேல் ஜனங்க என்ன கலரா இருப்பாங்க? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯಾವ ಕಲರ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ? ವೈಟ್ ಕಲರ್. ವೆರಿ ಗುಡ್. வெள்ளை கலர், ಬಿಳಿಯಾಗಿರ್ತಾರೆ. கர்நாடக, ஆந்திர, தமிழ்நாடு, கேரளா, ಕರ್ನಾಟಕ, ಆಂಧ್ರ, ತಮಿಳುನಾಡು, ಕೇರಳ ಎಲ್ಲ ಮೂஞ்சி பார்த்தா ஒண்ணா ಎಲ್ಲ ಮುಖಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಒಂದೇ ಆಗಿರುತ್ತೆ. நாகாலாந்து பார்த்தாக்க, பங்களாதேஷ் பார்த்தாக்க, அவருடைய கல்கட்டா பார்த்தாக்க அது வேற மாதிரி இருக்கு. ನಾಗಾಲ್ಯಾಂಡ್, ಬಾಂಗ್ಲಾದೇಶ, ಕಲ್ಕತ್ತಾ ನೋಡುವಾಗ ಅವರ ಮುಖಗಳು ಬೇರೆಯಾಗಿರುತ್ತದೆ. இன்னும் பாம்பே, ஒரிசா அதுல பார்த்தாக்க வாயில போட்டு தூக்கின்னு இருப்பான் மூஞ்சி மேலே. ಬಾಂಬೆ, ಒರಿಸ್ಸಾ ಎಲ್ಲ ನೋಡುವಾಗ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕೊಂಡು ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ಇರ್ತಾರೆ. இப்ப என்ன கர்நாடகா, ஆந்திர, தமிழ்நாடு மூஞ்சிகளை பார்த்தா எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரே மூஞ்சி தான் இருக்கு. ಎಲ್ಲ ಒಂದೇ ಮುಖವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க 2 பேரும் வந்து தங்குறாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಇಬ್ಬರು ಬಂದು ಅಲ್ಲಿ ತಂಗ್ತಾರೆ. அவள் அந்த விபச்சார தொழிலை விட்டு விட்டான். ಆ ವ್ಯಭಿಚಾರವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಳು.
ராஜா வந்து சொல்றான், ஏன் செய்யலாம் அந்த பெண்ணே? ರಾಜ ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ, ಯಾಕೆ ಆ ಹೆಂಗಸು ಮಾಡಲಿಲ್ಲ? அதனால என்ன செய்யணும், பார்டர்ல அவளை போயிட்டு ஒரு செட்டு போட்டு அங்கே விட்டுரு. ஃபர்ஸ்ட் யார் யுத்தத்துக்கு வரானோ அவன் இவனை வெட்டட்டும். ಅಲ್ಲಿ ಮೊದಲು ಯಾರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರ್ತಾರೋ ಅವರನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಬಿಡಬೇಕಾಗಿತ್ತು. உள்ள இருக்கட்டும். ಮಿಕ್ಕಿದವರೆಲ್ಲ ಒಳಗಡೆ சரி, ಇರಲಿ. அவன் அந்த அலங்கத்துல ஒரு வீட்டை கட்டி கொடுக்கறாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಾಡಲು ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಕೊಡುವ அண்ணே இருக்கிறாங்க. ಅಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. அப்போ அந்த ராகாப் இந்த ஜனங்களை தப்புவிக்க விடுகிறார். ಆ ರಾಮನು ಈ ಜನರನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. உங்க ஆண்டவர் தான் வானத்துல பூமியில பெரிய ஆண்டவர். ನಿಮ್ಮ ದೇವರೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲೂ ದೊಡ್ಡ ದೇವರು. நான் காதுல கேட்டேன், ನಾನು ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದೇನೆ. நீங்க நடக்கும்போது பூமி அதிருதான். ನೀವು ನಡೆಯುವಾಗ ಭೂಮಿ ಎಲ್ಲ அதிರುತ್ತೆ. நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படி நடக்குதா? ನೀವು ಏನ್ ಹೇಳ್ತೀರ ಅದನ್ನೆಲ್ಲ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತೆ. அதனால நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೇನೆ. இப்போ எரிக்கப்பட்ட ராஜா ஆதம் ஆணி அமைச்சிருக்க வந்துனுக்கிறானுங்க. ಎರಿಕೋವಿಂದ ರಾಜನು ಕಳಿಸಿದಂತ ಜನರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ மேல போயிட்டு ஒரு சணல் தட்டு போட்டுட்டு அது அந்த புல்லு கிட்ட போய் படுத்துக்க. ನೀನು ಮೇಲೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆ ಹುಲ್ಲಿನ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ನೀನು ಮಲಗಿಕೋ. அவன் போன உடனே கீழே இறக்கி ಅವರು ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಕೆಳಗಡೆ ಇಳಿದು அவனுக்கு போயிட்டானுங்க, வந்து கேட்டானுங்க வீட்டுல. ಅವರು ಬಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರು, அவர் செய்தது தப்பா ரைட்டா? ಅವರು ಮಾಡಿದ್ದು ಸರಿನಾ ತಪ್ಪಾ? எப்படி சரி? ஒரு நாட்டுக்கு துரோகம் பண்றியே, ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜாவுக்கு துரோகம் ಒಂದು பண்றியே, ರಾಜನಿಗೆ ನೀನು ದ್ರೋಹ ಮಾಡ್ತೀಯಲ್ಲ, எந்த தேசத்துக்கு துரோகம் பண்றியே, ನನ್ನ ದೇಶಕ್ಕೆ ನೀನು ದ್ರೋಹ ಮಾಡ್ತೀಯಲ್ಲ, அது தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்ட பொக்கிஷமா இருக்கு. ಅದು ದೇವರ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬಹಳ ದೊಡ್ಡದಾದಂತಹದ್ದಾಗಿತ್ತು. அல்லேலூயா. அல்லேலூயா. அது தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. ಅದು ದೇವರಿಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾಗಿತ್ತು. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் தினமும் ஜெபம் பண்ணு. இஸ்ரவேல் ஜனங்க வாயில நீ சொன்னீனா உனக்கு ஆசீர்வாதம். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಹೇಳಿದರೆ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இதுக்காக நீ ஜெபிச்சினா உன்னுடைய வாழ்க்கை சுகித்திருக்கும். ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಿಮ್ಮ ಜೀವನವು ಸುಖಕರವಾಗಿರುತ್ತದೆ. சரி, நீ என்ன செய்கிறா? ಮತ್ತೇನು ಮಾಡ್ತಾರೆ? இறக்குற கீழே, ಅವರು ಕೆಳಗಡೆ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. இவன் என்ன செய்யறா? ಈಗ ಏನು ಮಾಡ್ತಾಳೆ? இறக்கிட்டே என்ன பண்றா? நீங்க போயிடுங்க, ನೀವು ಇಲ್ಲಿ ಇಳಿದು ಬಿಟ್ಟು ನೀವು ಹೋಗ್ಬಿಡಿ. போய் மலையில போயிட்டு 3 நாள் தங்கிட்டு இருக்கு. ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಹೋಗಿ 3 ದಿವಸ ನೀವು ಅಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರಿ. அவனுக்கு வந்துருவானுங்க, ಮತ್ತೆ ಅವರು ಬಂದು ಬಿಡ್ತಾರೆ. நீ போயிடுங்க. ನೀವು ಹೋಗ್ಬಿಡಿ. போயிட்டு போது இது 2 பேர் சொல்றாங்க, யோசுவா ಯೋಶುವ ಹೇಳ್ತಾನೆ, அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் சோர்ந்துட்டாங்க, நம்ம வரேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ಆ ದೇಶದ ಜನರೆಲ್ಲ ಸೋತು ಹೋಗಿದ್ದಾರೆ, ನಾವು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இதான் டைம் பரப்படி யோசுவா. ಇದನ್ನೇ ಒಳ್ಳೆಯ ಸಮಯ. ಒಂದು ಯೋಶುವ ನೀನು ಹೊರಟು ஃபர்ஸ்ட் எந்த பத்திரம் போகுது? ಮೊದಲು ಯಾವ ಗೋತ್ರ ಹೋಗುತ್ತದೆ? யூதா கோத்திரம் போகுது. ಯೂದ ಗೋತ್ರವು ಮೊದಲು இப்ப ಹೋಗುತ್ತದೆ. அந்த கோத்திரத்தை சொல்றேன் நான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சரி, இப்போ நீதிமொழிகள் இது இல்ல இருக்கு. யோசுவா அங்கே இருக்க, 2 சாப்டர் அங்கே இருக்கட்டும். மேத்யூ சாப்டர் 1:5. ಸಲ್ಮೋನನು ರಾಹಾಬಳಲ್ಲಿ ಹ. ಬೋವಜನನ್ನು ಪಡೆದನು. ಹ್ಮ್. ಬೋವಜನು ಹ. ರೂತಳಲ್ಲಿ ಹ. ಓಬೇದನನ್ನು ಪಡೆದನು. ಹ. ಓಬೇದನು ಹ. ಈಶೆಯನನ್ನು ಪಡೆದನು. சார், இது யார் பேர் வருது அதுல? ராகப் பேர் வச்சா எப்படி வரலாம்? ಅವರ ವಂಶದಲ್ಲೇ எப்படி வரலாம்? எப்படி வரலாம்? ಹೇಗೆ ಬರಬೇಕು ಆ ಹೆಸರು? ஆமென். ஹalleluya. ಅಲ್ಲೆಲ್ಲಾ ரூத் சாப்டர் எங்கேங்க போறேன்? ரூத் சாப்டர் 4:20, 21, 22 படி. இதுல அந்த பேரெல்லாம் கரெக்டா வரும். ரூத் நியாயஸ்தாபகர் பக்கத்திலே இதெல்லாம் எடுத்து 4 சாப்டர் 20 லிருந்து 22. ಅಮ್ಮಿನಾದಾಬನು ನಹೋಷನನ್ನು ಪಡೆದನು. ನೋಡಿ, இந்த அம்மினாதன் தலைமையில தான் புறப்படுகிறது படை. அவன் மறிச்சு போறான். ನಹೋಷನನು ಸಲ್ಮೋನನನ್ನು ಪಡೆದನು. நகசன செத்தவனே சல்மோனனை பெற்றெடுக்கிறாங்க. ಸಲ್ಮೋನನು ಬೋವಜನನ್ನು ಪಡೆದನು. போவாசை பெற்றெடுக்கிறாங்க. ಬೋವಜನು ಓಬೇದನನ್ನು ಪಡೆದನು. ಓಬೇದನು ಈಶೆಯನನ್ನು ಪಡೆದನು. ஆமென். ಈಶೆಯನು ದಾವೀದನನ್ನು ಪಡೆದನು. இப்போ இந்த ராகாப் இடத்துல தான் யாரை பெற்றெடுக்கிறாங்க? ಈ ರಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಇರ್ತಾರೆ? ಅವರು
was. Good, very good. Clap பண்ணுங்க. நூலா மறி வந்துது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. உன்னை அதான் சொன்னோம். ராகாப்பட அந்த ராகாப்ப யாரு? ಆ ರಾಗಬಲ ಯಾರು? பேசி. ವ್ಯಭಿಚಾರಿ. அப்ப அவன் என்ன சொல்றான்? உங்களுடைய தேவன் தான் வானத்திலும் பூமியிலும் பெரிய தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ನಿನ್ನ ದೇವರೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೇವರೆಂಬುದಾಗಿ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. அவனை இறக்கி விடும் பொழுது ಅವರನ್ನು ಇಳಿಸುವಾಗ நீங்க போய் மலையில போய் 3 நாள் தங்கிடுங்க. ನೀವು ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಹೋಗಿ 3 ದಿವಸ ಅಲ್ಲಿ ವಾಸ 3 ಮಾಡಿ. நாள் சாப்பிட்டு கூட கொடுத்து அனுப்பிச்சிருப்பான். ಆ 3 ದಿವಸ ಊಟನ ಸಹ ಕಟ್ಟಿ ಕಳಿಸಿರಬಹುದು. சரி, அவன் சொல்றான், ಸರಿ, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நீங்க ನೀವು இது வந்து பிடிக்கப்படும் பொழுது ಇದನ್ನು ಬಂದು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಾಗ என்னுடைய தாய் தக அவளுக்கு ஜீவ உயிர் வேணும்னு கேட்கல, ಅವಳಿಗೆ ಜೀವ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಲಿಲ್ಲ. என்னோட குடும்பத்தை நீங்க பாதுகாக்கணும். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನೀವು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அதனால ஒரு 2 நூல் அவ வந்துட்டு அந்த சணல் அந்த நூல் வந்து அங்கில நெய்யறதுனால ಆ ಒಂದು ಅಂಗಿಯಲ್ಲಿರುವಂತಹ ನೂಲನ್ನು அந்த 2 நூலை வந்து ஜன்னல்ல கட்டிவிடு. ಆ ಕೆಂಪು ಒಂದು ನೂಲನ್ನು ಕಿಟಕಿಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕಟ್ಟು இந்த ನೀನು 2 நூல் எதுக்கு அதை அடையாளம்? ಈ ಒಂದು ಕೆಂಪು ಯಾವುದಕ್ಕೆ ಒಂದು ವಿಷಯವಾಗಿರುತ್ತದೆ? குட், வெரி குட். இவ்வளவு புத்திವಂತ இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿದೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சரி, எப்படி 20-30 லட்சம் பேர் ஜனங்க இருக்கிறாங்க. 20-30 ಲಕ್ಷ ಜನರಿದ್ದಾರೆ. இவங்க வந்து பார்க்கும்போது அந்த வீடு 2 நூல் கட்டிட்டு அடிக்கதா? ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಂಪುದು ಒಂದು ದಾರವನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನು ಹೊಡಿಬೇಡ. எப்படி அவங்க சொல்ல முடியும்? ಅವರು ಹೇಗೆ ಹೇಳಬಹುದು? ஆனா அனௌன்ஸ்மென்ட் யோசனை பண்ணிருப்பான். ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡಿರಬಹುದು. இது கூட அந்த ராகாப் வீட்டு மேல ஒரு 2 நூல் இருக்கு, அதை வந்து நீங்க தொடப்படாது. ಆ ರಾಹಗಳ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಂಪುದಾದ ಒಂದು ದಾರವು ಇರುತ್ತದೆ, ನೀವು ಅದನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. அவங்க எரிகோ பட்டணத்தை சுத்தி வராங்க. ಅವರು ಎರಿಕೋ ಪಟ್ಟಣವನ್ನು ಸುತ್ತಿ ಬರುವಾಗ என்ன எரிகோ ஜனங்களை பாக்குறீங்க? ಎರಿಕೋ ಜನರೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವರೆಲ್ಲ ಬಿಳಿ ಬಿಳಿಯಾಗಿದ್ದಾರೆ. நம்மலாம் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲ ಕಪ್ಪಾಗಿದ್ದೇವೆ. இது என்ன மியூசிக் நாச்சின் போடுறோம். ಇವರೆಲ್ಲ ಏನು ವಾದ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಬಾರಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு தெரியாது. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾವು ಸಾಯ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. அது ரவுண்ட் அடிக்க பார்த்துட்டே இருக்குது. ಅವರು ಸುತ್ತುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஏழாவது நாள் 7 முறை சுத்தி வரும் பொழுது 7ನೇ ದಿವಸದಲ್ಲಿ 7 ಬಾರಿ ಸುತ್ತುವಾಗ அந்த அணக்கங்கள் எல்லாம் இடிந்து கெடுவது. ಆ ಗೋಡೆಗಳೆಲ್ಲ ಹಾಗೆ ಬಿದ್ದು ಹೋಯಿತು. அதனாலதான் உன்னுடைய குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கும், வறுமை இருக்கு, வேலை இல்லாத இருக்கும். ஆண்டவரை துதிக்கப்படும் பொழுது கர்த்தரை எல்லாம் ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಾಲ ಇರಬಹುದು, ರೋಗ ಇರಬಹುದು, ಏನೇ ಇದ್ರೂ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ನಿಭಾಯಿಸ್ತಾನೆ. நீ ஒண்ணுமே பண்ணலனாலும் உன் பிரச்சனை அப்படிதான் இருக்கும். ನೀನು ಏನು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ ನಿನ್ನ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. எரிகோ பட்டணத்தை பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னார்? ஸ்தோத்திரத்தினாலே ಸ್ತುತಿயினாலே இடிக்க பண்ணினார். ಆ ಎರಿಕೋ ಪಟ್ಟಣವನ್ನು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರದಿಂದ ಸ್ತುತಿಗಳಿಂದ அவனுக்கு பைபிள் கிடையாது. ಹಾಗೆಲ್ಲ ಬೈಬಲ್ ಸತ್ಯವೇದವು ಇದ್ದಿಲ್ಲ. நமக்காவது வேத புத்தகம் இருக்குது. ನಮಗಾದರೂ ಸತ್ಯವೇದವಿದೆ. அதனால படிக்க தெரியாதவங்க எத்தனை நேரம் சோதனையப்ப? ಅದರಿಂದ ಓದದಿರುವವರು ಎಷ್ಟು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು? 10,000 5,000 10,000 ಗೋಲ್ಡ್. ಆಮೆನ್. ಹalleluya. ನೀ ಸ್ತುತಿ ಮಾಡು, ಮೇಲೆ ಹೋಗ್ತೀವಿ. ನೀ ಸ್ತುತಿ ಮಾಡಿದ್ರೆ ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ತೀವಿ. இப்படியா சொன்னாங்க. ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ರೆ ಹೇಗೆ ಸುಲಭವಾಗ್ತದೆ? அப்படி நீ ಸ್ತುತಿ பண்ணி இப்போ மோடியோட நீ பெரிய மோடி ஆகிற. ನೀನು ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ ಮೋದಿಗಿಂತ ನೀನು ಹೆಚ್ಚಾಗಿರ್ತೀಯ. ஆமென். நீ ಸ್ತುತಿ பண்ணிஇல்லனாக்கா, ನೀನು ಸ್ತುತಿ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ எல்லாரும் மண்ணோடு மண் எழுதி வச்சுக்கோங்க. ಮಣ್ಣಲ್ಲಿ ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಬರೆದಿಟ್ಕೊಳ್ಳಿ. மண்ணோடு மண்ணா போயிட்டு இருப்பாங்க. ಮಣ್ಣಲ್ಲಿ ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಸ್ತುತಿ பண்ணிட்டு வராங்க, எரிகோ பட்டணம் கீழே விழுது. ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಬರುವಾಗ ಎರಿಕೋ ಗೋಡೆಯ ಕೆಳಗಡೆ ಬೀಳ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் என்ன சொன்னாங்க? ದೇವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ, மாட்டை விடாத, ஆட்டை விடாத, குழந்தை விடாத, புருஷனை விடாத, இஸ்திரி விட எல்லாரையும் வெட்டி கொல்கடான்ட்ட. ಕುರಿ ದನ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ ಹಿಡಿದು ಎಲ್ಲರನ್ನು ನೀನು ಸಾಯಿಸಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿಬಿಡು. அவன் அப்படி செய்யறான். ಅವರು ಹಾಗೇನೆ ಮಾಡಿದ್ದು. அதுல யாரும் கோல்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறான். ಅವ್ರು ಯಾರು ಬಂಗಾರವನ್ನು ತೆಗೆದು ಜೋಬಲ್ಲಿ ಹಾಕೊಂಡಿಲ್ಲ. போட்டுக்கிறாங்க, இந்த ஊர காதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. ಇವ್ರು ಒಳ್ಳೆ ಓಲೆಯನ್ನು ಹಾಕೊಂಡಿದ್ರೆ ಕಟ್ ಮಾಡಿ. ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. ದೇವರು ಹೇಳಿದಂತ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾದ. அவங்க கீழ்ப்படியும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இறங்கும். ಅವರು ವಿಧೇಯರಾಗಿದ್ದರಿಂದಲೇ ದೇವರ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಅವರ ಮೇಲೆ ಇತ್ತು. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இப்போ பாருங்க, ரெண்டாவது படி பாருங்க. ಜೋಶುವ 2 chapter 2. ರಾಯಬರೆಂಬ ಸೂಳೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳ್ಕೊಂಡರು. ಆಗ ಜನರು ಯೆರಿಕೋವಿನ ಅರಸನಿಗೆ, ಇಗೋ, ಈ ರಾತ್ರಿ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಕಡೆಯವರು ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಸಂಚರಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ
ಹೇಳಿದರು. ಎರುಕೋವಿನ ಅರಸನು ರಾಹೇಬಳಿಗೆ, ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳುಕೊಂಡಿರುವ ಮನುಷ್ಯರನ್ನು ತಂದೊಪ್ಪಿಸು, ಅವರು ದೇಶವನ್ನೆಲ್ಲ ಸಂಚರಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದವರು ಎಂದು ಹೇಳಿ ಕಳಿಸಿದನು. ಆ ಸ್ತ್ರೀಯು ಆ ಇಬ್ಬರನ್ನು ಅಡಗಿಸಿಟ್ಟು ಕೇಳ ಬಂದವರಿಗೆ, ಆ ಮನುಷ್ಯರು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದದ್ದು ನಿಜ, ಅವರು ಎಲ್ಲಿಯವರೆಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ದಿಲ್ಲ. ಊರ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚುವ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಕತ್ತಲೊಳಗೆ ಹೊರಟು ಹೋದರು, ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರೆಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬೇಗನೆ ಅವರನ್ನು ಬೆನ್ನಟ್ಟಿರಿ, ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಾರು ಎಂದು ಹೇಳಿದಳು. ಆದರೆ ಅವಳು ಆ ಮನುಷ್ಯರನ್ನು ಮಾಳಿಗೆಯ ಮೇಲೆ ಹತ್ತಿಸಿ ಅಲ್ಲಿ ಸಾಲಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದ ಪುಂಡಿಯ ಹೊರೆಗಳಲ್ಲಿ ಅಡಗಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದಳು. ಅರಸನ ಆಳುಗಳು ಯೋರ್ದಾನಿನ ದಾರಿ ಹಿಡಿದು ಹೋಗಿ ಒಳೆ ದಾಟುವ ಸ್ಥಳಗಳವರೆಗೂ ಹುಡುಕಿದರು. ಹುಡುಕುವವರು ಹೊರಟು ಕೂಡಲೇ ಊರ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದವರು. ಆ ಮನುಷ್ಯರಿಬ್ಬರು ಮಲಗಿಕೊಳ್ಳುವ ಮೊದಲು ಆಕೆಯು ಮಾಳಿಗೆ ಹತ್ತಿ ಅವರ ಬಳಿಗೆ ಬಂದು ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ಯೆಹೋವನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಅನ್ನವರೇ ಎದ್ದಡಿ ಬಳಿಗೆ ಬಂದು ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ಯೆಹೋವನು ಈ ದೇಶವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದನ್ನು ಬಲ್ಲೆನು. ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತ ನನಗೆ ಮಹಾಭೀತಿಯುಂಟಾಯಿತು. ದೇಶದ ನಿವಾಸಿಗಳೆಲ್ಲರೂ ಕಂಗೆಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. ನೀವು ಐಗುಪ್ತದಿಂದ ಹೊರಟು ಬಂದ ಮೇಲೆ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಬತ್ತಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದನ್ನು, ನೀವು ಯೋರ್ದಾನ್ ಆಚೆಯಲ್ಲಿರುವ ಸಿಹೋನ್ ಓಗ್ ಎಂಬ ಅಮೋರಿಯರ ಅರಸರಿಬ್ಬರನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಿದ್ದನ್ನು ಕೇಳಿ ನಮ್ಮ ಎದೆ ಒಡೆದು ಹೋಯಿತು. ನಿಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವ ಧೈರ್ಯವು ಒಬ್ಬನಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲ. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನೊಬ್ಬನೇ ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ, ನೋಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಅದು ಟಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ದೇವರು. ಆದ್ದರಿಂದ ಈಗ ನೀವು ನನಗೆ ನಂಬತಕ್ಕ ಒಂದು ಗುರುತು ಕೊಟ್ಟು ನಾನು ನಿಮಗೆ ದಯ ತೋರಿಸಿದಂತೆ ನೀವು ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯವರಿಗೆ ದಯ ತೋರಿಸುವುದಾಗಿಯೂ, அவளுக்கு கிடைக்க அந்த குடும்பத்துக்கு எங்க அப்பா குடும்பத்துக்குன்னு சொல்றான். ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರನ್ನು ಅವರಿಗಿರುವುದೆಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡದೆ ಉಳಿಸುವುದಾಗಿಯೂ ಯೆಹೋವನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ಮಾಡಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಇನ್ನಾದ್ರು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಮೆತ್ತಗೆ ಹೋದ್ರೆ ನಿನಗೆಲ್ಲ ಅರ್ಥಗಳು ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಫುಲ್ ಚಾಪ್ಟರ್ எல்லாம் படிக்கும்போது ஒரு நல்லா தெரியுது. இது நல்லா படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ಚೆನ್ನಾಗಿ ಓದುವಾಗ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಈಗ படிக்கிற இன்னைக்கு மாத்திரம் படிச்சிட்டு பைபிள் மூடி வச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ಇವತ್ತು ಮಾತ್ರ ಇದನ್ನು ಓದಿಬಿಟ್ಟು ಬೈಬಲ್ ಅನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟು பைபிள் எல்லாம் finish பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு இது படிச்சிருக்கீங்க தானே? ಎಷ್ಟು ಜನ ಇದೆಲ್ಲ ಓದಿದ್ದೀರಲ್ಲ? படிச்சிருக்கீங்க. அப்ப ஞாபகம் இருக்கும், ಜ್ಞಾಪಕ ಇರುತ್ತೆ. ராக பத்தி ஞாபகம் இருக்கும், ರಾಗಗಳ ಬಗ್ಗೆ ಜ್ಞಾಪಕ ಇರುತ್ತೆ. வானத்திலும் பூமியிலும் பெரிய தேவன், ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಒಬ್ಬನೊಬ್ಬನೇ. ಅವನು ದೇಸಿಯ ಇರುದ ಒಡನೆ ಅವಳು ಕೇಳಿಪಡ್றான். ಆಕೆ ವ್ಯಭಿಚಾರಿಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆಕೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಸಮುದ್ರ ರೆಂಡಾಯಿತು, ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರವು ಇಬ್ಬಾಗವಾಗಿ ಆಯಿತು. ರಾಜ್ಯಗಳೆಲ್ಲ ಆಲ್ರೆಡಿ ಓಡ್றாங்க, ರಾಜ್ಯರೆಲ್ಲ ಎದುರು ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎರಿಕೋ ಪಟ್ಟಣ ಜನಗಳೆಲ್ಲ ಸೋರ್ந்து போயிட்டாங்க. ಎರಿಕೋ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವ ಜನರೆಲ್ಲ ಸೋತು ಹೋದರು. உங்களோட கேள்விப்பட்டவனே எங்களுக்கெல்லாம் அதிருது. ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಇಲ್ಲಿ ನಡುಗುತ್ತಾ ಇದೆ. எனக்கு ஒரு திகில் பிடிச்சிச்சு எங்க நாட்டு மக்களுக்கு. ನಮ್ಮ ಒಂದು ದೇಶದ ಜನರಿಗೆ ದಿಗಿಲು ಉಂಟಾಯಿತು. இன்னும் 10 பேர் போறாங்க, ಇನ್ನು 10 ಜನರು ಹೋಗ್ತಾರೆ. ಯೋಶ್ವನೇ என்னடா நினைச்சிருக்கிற நீ? ಏನ್ ನೆನೆಸಿದ್ಯಾ ನೀನು? அவங்கள பெரிய பலசாலி, ಅವರೆಲ್ಲ ಬಲಿಷ್ಠರಾಗಿದ್ದರು. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಅವರನ್ನೇನು ಮಾಡೋದಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಇವರೋடு ಕೊಡುವ ದೇವರು பெரியவர்னு அவன் உணரல. ಇವರೊಟ್ಟಿಗಿರುವಂತ ದೇವರು ದೊಡ್ಡ. ಆದ್ದರಿಂದ ಎಲ್ಲರೂ ನಾಶವಾಗುವುದು. ಮಾತ್ರ 2 பேரு எகிப்திலிருந்து புறப்பட்ட 2 பேரே ஆண்டவர் தெரிஞ்சு. ಯೋಶುವ ಕಾಲೇಬನು ಮಾತ್ರ ಐಗುಪ್ತದಿಂದ ಹೊರಡು ಬರುವಾಗ ಅವರಿಬ್ಬರಿಗೂ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿತ್ತು. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதுல கர்ணிய கண்ட
ಆಯ್ತು 2 chapter 3 ಬಡಿ ನಂಬರ್ಸ್ ಅದನ್ನೇ ಕಂಡ 2 chapter 3 ಬಡಿ. ಸೂರ್ಯೋದಯವಾಗುವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಯಹೂದ ಕುಲದ ದಂಡಿಗೆ ಸೇರಿದವರು ಸೈನ್ಯವಾಗಿ ತಮ್ಮ ಡೇರೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಬೇಕು. ಯಹೂದ ಕುಲದವರ ನಾಯಕನು ಅಮ್ಮಿನಾದವನು. ಈಗ ಅಮ್ಮಿನಾದವನು ಫಸ್ಟ್ ಯೂದ ಜನರು ಫ್ಲಾಗ್ ಎತ್ಕೊಂಡು ನಡೀತಾ ಇದ್ದಾರೆ. ಅಮ್ಮಿನಾದಾಬನ ಮಗನಾದ ನಹೋಶೋನನು ಇವಾಗ ಅಮ್ಮಿನಾದವನು ಸತ್ತೋಗಿದ್ದಾನೆ. ಇವ ನಕಸನ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವರಲ್ಲಿ ಲೆಕ್ಕಿಸಲ್ಪಟ್ಟ ಸೈನಿಕರು 74,000. ಈಗ ಅಭಿನಾದವನು ಹೋಗಿದ್ದಾನೆ, ನಕಸನು ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅಗ್ನಿಕಾಂಡ 2:3 ಓದಿದ್ರ? ಸರಿ ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಇತ್ತು. ವಿಮೋಚನಾ ಕಾಂಡದಲ್ಲಿ 6 chapter 23. ಆರೋನನು ಅಮ್ಮಿನಾದಾಬನ ಮಗಳಾಗಿಯೂ ಇವಾಗ ಅಮ್ಮಿನಾದನ ಮಗನಾಗಿರುವಾಗ ಮಗನಾಗಿಯೂ ನಹೋಶನನ ತಂಗಿಯಾಗಿಯೂ ಇರುವ ಎಲಿಶೇಬಳನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡನು. இப்ப அந்த அபிநாதனு தங்கை என்ன ಮಾಡಿದ್ದಾನೆ? ಈ ಅಭಿನಾದನು ಅವರ ತಂಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಪಡ್றாங்கன்னா அந்த ஆரோனுக்கு திருமணம் பண்ணி விட்டுக்கிறாங்க. ಆರೋನನಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಾಯಿತು. ಆರೋನು எப்படிப்பட்டவர்? ಆರೋನನು ಎಂತವನಾಗಿದ್ದನು? ಆಚಾರ್ಯನು. ಯಾಜಕನಾಗಿದ್ದನು. ಅವನು ಲೇವಿ ಗೋತ್ರಕ್ಕೆ ಸೇರಿದವರು. ಅವರು ಲೇವಿ ಗೋತ್ರಕ್ಕೆ ಸೇರಿದಂತವನು. அப்ப அந்த ಅಭಿನಾದವನು ಸತ್ತೋಗಿ ನಕಸನು ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವಳ ತಂಗಿಯನ್ನು ಮದುವೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಎಷ್ಟು ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಇರ್ಬೋದು? அவங்களுக்கு எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருக்கோ ஆண்டவர் பாருங்க அதெல்லாம் பண்ணி கொடுக்கிறாரு. தேவர் இதெல்லாம் ಮಾಡುವಾಗ படிமா 6 chapter 23 ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 6:23. ಸರಿ ನಾನು படிச்சுக்கிறேன். ஆரோன் அபினாதனின் குமாரத்தியாகிய நகசோனின் சகோதரியுமான எலிசபெத். இந்த எலிசபெத் ನ್ಯೂ ಟೆಸ್ಟಮೆಂಟ್ ಎಲಿಸಬೆತ್. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಈಕೆ ಬಂದು ಎಲಿಸಬೆತ್ ಆಗಿರುವುದು ಇದು ಎಬ್ರೇಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ, ಇದು ಎಬ್ರಿಯರ ಭಾಷೆಯಲ್ಲಿ, ಅದು ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ, ಅದು ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ. ಓಲ್ಡ್ ಟೆಸ್ಟಮೆಂಟ್ ಎಂತ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇದಿರುತ್ತದೆ? ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಯಾವ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬರೆದಿದೆ? ನ್ಯೂ ಟೆಸ್ಟಮೆಂಟ್ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ கிரேக் பாஷையில. ஆமென், ஹalleluya. இப்போ அவனுடைய தங்கையை திருமணம் பண்ணவன ஆரோனு யூதா கோத்திரமும் நல்ல ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಆಯಿತು. ಈ ಯೂದ ಗೋತ್ರದಲ್ಲಿ ಆಕೆ ತಂಗಿಯನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡಿರುವಾಗ ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧ ಉಂಟಾಯಿತು. இப்போ ಮ್ಯಾಥ್ಯೂ ಚಾಪ್ಟರ್ 1:5 ಇರುತ್ತೆ. ಮತ್ತಾಯ 1:5. ಬೋವಾಜನು ಸಲ್ಮೋನನು ರಾಹೇಲಳಲ್ಲಿ ಬೋವಾಜನನ್ನು ಪಡೆದನು. ಬೋವಾಜನು ಒರೇ ನಿಮಿಷ 4 ಪಡಿ. ಎಬ್ರೋನನು ಆರಾಮನನ್ನು ಪಡೆದನು. ಆರಾಮನು ಅಮ್ಮಿನಾದಾಬನನ್ನು ಪಡೆದನು. ಅಮ್ಮಿನಾದಾಬನು ನಹಶೋನನನ್ನು ಪಡೆದನು. ನಹಶೋನನು ಸಲ್ಮೋನನನ್ನು ಪಡೆದನು. அங்கே இருக்கு அப்புறம் இந்த ಸಲ್ಮೋನ್, ಈ ಸಲ್ಮೋನ್ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಆಗಿ ಬರುತ್ತಾನೆ. ನಕಸನ ಸತ್ತಾಗಿ ಅಭಿದಾಬನ ಸತ್ತೋಗಿದ್ದಾನೆ. ಈಗ ಅವನ ಮಗನನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಇರೋಣ ಅಭಿನಾದ ಸತ್ತೋಗಿದ್ದಾನೆ, ನಕಸನ ಸತ್ತಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೇಲೆ ಏನಾದ್ರೆ ಈಗ ಸಲ್ಮೋನ್ ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಆಗಿ அந்த ಫ್ಲಾಗ್ ಎತ್ತನ್ನು ಹೊರಪಡ್றான். ಈ ಸಲ್ಮಾನನ ಒಂದು ನಾಯಕನಾಗಿ ಆ ಧ್ವಜವನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ಎರಿಕೋ ಕೋಟೆ ಪಟ್ಟಣವೆಲ್ಲ ಒಡೆದಿಚ್ಚಿ, ಈ ಎರಿಕೋ ಗೋಡೆ ಎಲ್ಲ ಒಡೆದೋಯ್ತು. அந்த ராக வீடு மாத்திரம் மேல அடங்கத்து மேல அப்படி இருக்கு. ಆ ರಾಬಳು ಮನೆ ಮಾತ್ರ எப்படி நடக்கமா நடக்காது. ಇದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತಾ ನಡೆಯುತ್ತೆ. சர்ச் ஃபுல்லா உடைஞ்சிச்சு, ಈ ಸಭೆ ಎಲ್ಲ ಒಡೆದೋಯ್ತು. அந்த மூளை மாட்ட ராக வீடு அங்க மாட்ட ஒடையாது இருக்கன்னா எப்படி ಆ இருக்கும்? ಮೂಲೆಯಲ್ಲಿ ಆ ರಾಬಳ ಮನೆ ಮಾತ್ರ ಹಾಗೆ ಇದೆ. அது மேல ரெண்டு நூல் தொங்கின்னு இருக்குது. ಅಲ್ಲಿ ಕೆಂಪುದಾದಂತ ಒಂದು ನೂಲು ಇದೆ. பனி வந்து கொஞ்சம் ஒயிட் ஆயிட்டு இருக்குமே, ಅಲ್ಲಿ ಮಂಜಿನ ಹನಿ ಬಂದು ಸ್ವಲ್ಪ ಬಿಳಿಯಾಗಿರಬಹುದಲ್ಲ. அந்த காத்து கூட அடிச்சுட்டு இருக்குமே, ಮಳೆ ಬಂದು ಗಾಳಿಯಲ್ಲಿ ಬಡ್ಕೊಂಡು ಹೋಗಿರ್ಬೋದು. ಜನಗ ಮುಂಜಾನೆ
ನಮ್ಮ ಜನರು ವಿಜ್ಞಾನಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. நான் நேத்தம் போயிட்டு வந்தேன்னு சொல்றோம். ಚಂದ್ರಮಂಡಲಕ್ಕೆ ನೆನ್ನೆನೆ ಹೋಗಿ அப்ப அந்த அலங்கள் இடிக்கப்பட்டது. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಒಡೆದಾಗುವಾಗ எல்லாம் சுட்டரித்து போடுறாங்க. ಎಲ್ಲವನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ஆனா ಹಾಕ್ತಾರೆ. ராகாபுக்கு ஒரு நூல் இழை கூட உபத்திரம் இல்லை. ಅಲ್ಲಿ ರಾಬಳಿಗೆ ಒಂದು ನೂಲಷ್ಟು ತೊಂದರೆ ಆಗಲಿಲ್ಲ. அப்போ என்ன செய்யலன்னா அந்த ராகப் என்ன பண்ற எல்லாம் அந்த 20-30 லட்சம் ஜனங்களை அந்த நூலை பார்க்கறாங்க. ಆ ಒಂದು 30 ಲಕ್ಷ ಜನರು ಆ ರಾಬಳ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಆ ನೂಲನ್ನು எவ்வளவு ನೋಡ್ತಾರೆ. ஆச்சரியமான நீ ஆண்டவர் மேல் அவ என்ன சொல்றான் வானத்திலும் பூமியிலும் பெரிய தேவன் ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲೂ ನಿನ್ನ ದೇವರು ದೊಡ್ಡ ದೇವರು. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர் ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಎರಡರಷ್ಟು ராஜாக்களெல்லாம் சம்மரித்து போட்டாரு ಎಲ್ಲ ರಾಜ್ಯರನ್ನು ಸಂಹರಿಸಿದವರು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ எரிகோ பட்டணத்துல எல்லாம் முடிஞ்சிச்சு. ಈಗ ಎರಿಕೋ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮುಕ್ತವಾಯಿತು. ராகாப் வீட்டு மட்டும் நூறு மட்டும் தங்கிட்டு இருக்கு. ಆ ರಾಬಳ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ನೂಲು ಮಾತ್ರ ಇದೆ. அவங்க சொல்லிட்டாங்க உன் குடும்பத்துல அப்பா அம்மா தங்கச்சி நாத்தனார் மூத்தனார் யாராவது இருக்கிறீங்க எல்லாம் உள்ள வச்சுக்கோ. ಅವರಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಟ್ರು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವ ನಿನ್ನ ತಂಗಿ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಯಾರಿದ್ದಾರೆ ಅವರೆಲ್ಲನೂ ನೀನು ಒಳಗಡೆ நீ ಇಟ್ಟು வெளியே விட்டனே எங்களுக்கு தெரியும். ನೀನು ಹೊರಗಡೆ ಬಿಟ್ಟು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் என்ன பண்ண எல்லாரும் சேர்த்து ಅವರೇನ್ ಮಾಡಿದ್ರು ಎಲ್ಲರನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡರು. சரின்ட்டு அந்த வீடு மட்டும் தெரியுது. ಆ ಮನೆ ಮಾತ್ರ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அந்த சல்மோன் கேப்டன் ஆகியிருக்கான். ಈ ಸಲ್ಮಾನನು ಅಲ್ಲಿ ನಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. இந்த கேப்டன் ಈ ನಾಯಕನು இந்த ராகாபை திருமணம் செய்கிறான். ಈ ರಾಹಬಳನ್ನು ಮದುವೆಯಾದನು. ಸಲ್ಮೋನನು ರಾಹಬಳಲ್ಲಿ ಬೋವನನ್ನು ಪಡೆದನು. கரெக்ட் ஆகுதா? அப்படிதான் வரணும். படிச்சிருக்கியாமா? என்ன படிச்சு? ஏதோ ஒண்ணு கடையில் Matthew chapter 1. அப்போ இந்த சல்மோன் யாரு? அபிநாதவன் நகசன் அம்மேல சல்மோன். அப்போ இந்த சல்மோன் யாரு பெற்றெடுக்கிறா? ராகாபிடத்திலிருந்து போவாஸ் யாரு கல்யாணம் பண்றான்? வெரி குட். இவ்வளவு விஞ்ஞானிங்க ஆகிட்டு வெரி குட். ஆமென். அந்த ரூத் யாரு பெற்றெடுக்கிறா? ಆ ರೂತ್ ಯಾರನ್ನು ಎತ್ತಲು ஓபேத் யாரை பெற்றெடுக்கிறா? ஈசா யாரை பெற்றெடுக்கிறா? தாவீது யார் சந்ததியில வர்றாரு? இயேசு மகாராஜா. ಯೇಸು ಮಹಾರಾಜನ அந்த ಸಂತತಿ. மகாராஜா பேரை வாயில சொல்லாத விடுறீங்க. அந்த தாவீதின் சந்ததியிலிருந்து அவர் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா. ದಾವೀದನ ಸಂತತಿಯಿಂದಲೇ ಯೇಸು ಮಹಾರಾಜನು எங்க ಬಂದಿದ್ದು. வருது பாருங்க, எங்கெங்க வருது இந்த வசனங்கள். ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ನೋಡಿ ವಾಕ್ಯಗಳು. படிச்சிருக்கிறோம், புரியல எங்களுக்கு. ಓದ್ತಾ ಇದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. அது ஒண்ணு கை தட்டு, நீங்க கை தட்டுங்க. ಅದೇ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಎಲ್ಲ ವಂಶವಾಗಿ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದು சொல்லவங்க ನಾನು பேய் பார்த்தನ பேய் ஓட முடியாது எதுவும் சொல்லிட்டே இருக்கேன். ನಾನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ದೇವರನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಓಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ? இந்த ராகாபுடைய வம்சத்தில் இருந்துதான் ಈ ರಾಹಬಳ ಒಂದು ವಂಶ ಪರಂಪರೆಯಲ್ಲಿ போவாஸ் போவாஸ் யாரு பண்றான்? ரூத்த பண்றான். ரூத்துக்கு வயிற்றுல பிறந்தது யாரு? ஓபேத்துக்கு பிறந்தது யாரு? ஈசாய்க்கு பிறந்தது யாரு? தாவீதுக்கு பிறந்தது யாரு? இயேசு மகாராஜா. இயேசு சொல்லாதீங்க, ಯೇಸು ಮಹಾರಾಜ. நன்ன இயேசுன்னு கூப்பிடு. எங்க அப்பா வந்து இயேசு மகாராஜா. ಯೇಸು ಮಹಾರಾಜನಿಗೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ இந்த ராகாபுக்கு எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கு. ಈ ರಾಹಬಳಿಗೆ ಎಷ್ಟು ಹೆಸರು ಇರಬಹುದಾಗಿತ್ತು? 4 சகோதரிங்க வேதத்துல பியூட்டிஃபுல். 4 ಸಹೋದರಿಯರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದ್ದರು. யாரா சொல்ல முடியுமா? இன்னொன்னு சரி டீச்சர் நீ சடன கடனை எப்படி அங்க நீ என்ன சாக்காரா சாரா சாரா ஒண்ணு கெசியா ஒண்ணு எஸ்தர் ஒண்ணு இல்ல மரியா தான் கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. சரி எஸ்தர் ஒண்ணு, ಎಸ್ತರ್ ಒಬ್ಬಳು, ரெபெக்கா வந்து, ರೆಬೆಕ್ಕಳು, அபிகாயில். ಅಬಿಗೇಲ್ ದಾವೀದನು அதுவும் ஸ்டெப் தான் தெரியுமா? ಅಬಿಗೇಲ್ என்ன பண்றாங்க எங்க எஜுமாங்க எப்ப பார்த்தா குடிக்காரமா
ನಮ್ಮ ಯಜಮಾನರು ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಕುಡಿತಾನೆ. அவன் பேரு என்ன? அதிகார கணவனுடைய பேரு என்ன? ನಾಬಾಲನು ಅವನು. நாபாலன். என்ன சர்ச்சு இவ்வளவு முழுக்க வெரி குட். ஹalleluya. ஒரு கிளாப் பண்ணுங்க. இதெல்லாம் எடுத்து சர்ச்சில் எடுக்க மாட்டாங்க. ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. உன்னை ஆசீர்வாதம் பணம் 10 கோಟಿ நாங்க 1000 ரூபாய் உனக்கு கொடுப்பார். ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಹಣ ಹೆಚ್ಚಾಗಿ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. ஹalleluya. நீ இதுல வளரு, ನೀನು ಇದರಲ್ಲಿ ಬೆಳಿ, அதுல ஆண்டவர் வளர்த்துறார். ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಬೆಳೆಸ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நீ அதுல வளராதேன்னா ನೀನು ಇದರಲ್ಲಿ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ நீ எதுலயுமே வளர மாட்டே. ನೀನು ಯಾವುದರಲ್ಲಿ ಬೆಳೆಯಲಿಕ್ಕೆ இந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாபால் என்ன பண்ண மயிர் கத்தரிக்கிறார், இடத்துல இருக்கிறார். ಈ ನಾಬಾಳಲ್ಲಿ ಕೂದಲನ್ನು ಕತ್ತರಿಸ್ತಾರೆ. தாவீது அனுப்பி வைக்கிறாரு. ದಾವಿದನು ಕಳಿಸಿಕೊಡ್ತಾನೆ. தாவீத ಯಜಮಾನ ಓಟ್ಟಾನ. ಅವನ ಯಜಮಾನನ ಓಡಿಸ್ಬಿಟ್ಟು ಅವನ எவ்வளவு நக்கலா கட்டுகிறான். ಅವನು ಅವಿಧೇಯನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. சரின்னு வரானுங்க ராஜாஜி பிடிக்குது. ರಾಜನಿಗಾಗಿ ಬರ್ತಾರೆ. கட்டுற ஆளெல்லாம் ரெடி பண்ணுங்க, நைட் போய் அவன் முடிச்சிடலாம் காரியம். ಇದನ್ನೆಲ್ಲ ಇದು ಮಾಡೋ ರಾತ್ರಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವನ ಕಥೆಯನ್ನು ಮುಗಿಸ್ಬಿಡೋಣ. அபிகளுக்கு கேட்டுச்சு. ಅಭಿಗಳಿಗೆ ಕೇಳಿಸಿ அபிகளுக்கு என்னென்ன தின்னுமோ எல்லாத்தையும் செய்து கழுது ಮೇಲೆ ஏற்றிக்கணும் போறாங்க. ಅವರು ಕಥೆ ಮೇಲೆ ಏನೆಲ್ಲ ತಿನ್ಬೇಕು ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕು ಎಲ್ಲವನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அப்போ அவன் வந்து என்ன சொல்றான்? ಅವ್ರು ಬಂದು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ராஜா, ರಾಜನೇ, அந்த பேரு எப்படி இருக்குது? அவன் மூஞ்சி கூட அப்படிதான் இருக்குது. ಆ ಹೆಸರು ಹೇಗಿದೆ? ಅವನ ಮುಖವೂ ಹಾಗೆ ಇದೆ, அவன் புத்தியும் அப்படிதான் இருக்குது. ಅವನ ಬುದ್ಧಿಯೂ ಹಾಗೆ ಇದೆ. மன்னிச்சு ಆದ್ದರಿಂದ ಅವನನ್ನು ಕ್ಷಮಿಸು. அந்த அதிகாரியில தான் இவரு திருமணம் பண்றாரு. ಅಭಿಯಳನ್ನು ಇವರು ಮದುವೆ ಆಗಿರುವಂತದ್ದು. அப்பா 10 இடத்துல 10 ஸ்டெப்னி பண்றான. பையன் எத்தனை இடத்துல ஸ்டெப்னி பண்ணு? ಅಪ್ಪ 10 ಒಂದು ಪತ್ನಿ ಉಪಪತ್ನಿಯರಿರುವಾಗ ಮಗ ಎಷ್ಟಿರ್ಬೋದು? தாவீது பையன் முக்கியமான பையன் வந்து சாலமோனுக்கு என்ன காரணம்? அப்பா சரியா இருந்தாலும் புள்ள சரி இருக்கும். ಅಪ್ಪ ಸರಿ ಇದ್ರೇನೆ ಮಗು ಸರಿ ಇರುವಂತದ್ದು. அப்பா கம்மிதான், ಅಪ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆನೇನೆ, ஆனா பையன் என்ன பண்ண ஓடிட்டான். ಆದ್ರೆ ಮಗ ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. ಅದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அது விருப்பம் கிடையாது ஆண்டவருக்கு. ಅದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அப்ப என்ன செய்யறான்? ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ? இவர் தான் மனைவி வச்சீங்களேன், ಇವರೇ ಹೆಂಡತಿ, ನಾನು ಸಾಲಮೋನ್. ಇವರೇ ಸಾಲಮೋನ್. இதுங்க ಇಲ್ಲಿ ನೋಡಿ, அந்த இது வச்சுட்டாங்க. அதை வந்து கட்டணும், ಅದೆಲ್ಲ ಹೊಡೆದಾಕ್ಬಿಟ್ರೆ ಅದನ್ನ ಬಂದು ಕಟ್ಟಬೇಕು. அதுக்கு சோறு போடணும், நீ கூட வந்து சாப்பிடணும். ಅದಕ್ಕೆ ಊಟ ಹಾಕಬೇಕು, ನೀನು ಬಂದು அந்த ತಿನ್ನಬೇಕು. ராகப் என்ன சொல்றாங்க? ಈ ರಾಹುಗಳು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? வானத்திலும் ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ மிக தேவன் உங்க தேவன். ದೊಡ್ಡ ದೇವರು ನಿನ್ನ ದೇವರು. இந்த போடுகாரு இந்த ஆண்டு ಈ ಒಂದು ಮನುಷ್ಯನು தின்றான் போயிட்டு உக்காந்துக்கு ಕೂತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ ஆண்டவர் அவன் பெட்ரூம்ல இறங்கி வராரு. ದೇವರು ಅವನ ಬೆಡ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ உனக்கு என்ன வேணும் சாலமோன்னு கேட்கிறாரு. ಸಾಲಮನ್ ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? அவன் கேட்கிறான், எனக்கு ஞானம் கொடுத்தா போதும். ನನಗೆ ಜ್ಞಾನ ಸಿಕ್ಕಿದರೆ ಸಾಕು. ಕೊಟ್ಟರು. அந்த ஞானத்தை இது பண்ணிட்டாரு. ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡ್ಕೊಡ್ಲಿಲ್ಲ. அவருக்கு பிடிக்காதது ஐடியல் வச்சு. ಅವರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಇದ್ದಿರುವಂತದ್ದು ವಿಗ್ರಹ பொறிக்கடலை தின்னிருப்பீங்க. பொறிக்கடை பொறி ಕಲ್ಲೆಪುರಿ ಎಲ್ಲ ಕೆಲವರೆಲ್ಲ ತಿಂದಿರ್ತೀರಾ? வண்டிக்கு பூ, உனக்கு 2 முழம், வண்டிக்கு 2 முழம், ಗಾಡಿಗೆ 2 ಮೊಳ ಹೂವು, ನಿಮಗೆ 2 ಮೊಳ ಹೂವು போட்டு ஆக்சிடென்ட் ஆகலையா? ಹಾಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ತಾ ಇಲ್ವಾ? எங்க வண்டியெல்லாம் பார்த்தா அப்படியே ನಮ್ಮ ಗಾಡಿ ನೋಡುವಾಗ ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. அந்த வண்டி ஷோரூம்ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லு ಖುಷಿ. ಆ ಗಾಡಿ ಶೋರೂಮ್ ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಬಹಳ ಸಂತೋಷ. இது கணேச வராங்க, ಇಲ್ಲಿ ಗಣೇಶ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு இது பண்ணிட்டு எடுத்து போயிடுங்க. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಪೂಜೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡಿ. எங்க இதுல அப்படி பண்றது இல்ல. ನಮ್ಮ ಇದ್ರಲ್ಲಿ ನಾವು ಆ ರೀತಿ ಮಾಡೋದಿಲ್ಲ. கை தூக்குங்க எல்லாம், ಎಲ್ಲರ ಕೈ ಎತ್ತಿ என்ன பாக்குறாங்க, ಎಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ப்ரேயர் பண்றோம். ಪ್ರೇಯರ್ என்ன ப்ரேயர் பண்ணோம்? என்ன ப்ரேயர் பண்ணோம்? ಏನ್ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ದು? ಕಂಪನಿ ಆಶೀರ್ವಾದಿ ಆண்டವರೇ, ಈ ಕಂಪನಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, ಟೈಮ್ பண்ணவன ஆசீர்வாதியும், ಈ ಟೈರ್ ಉಂಟು ಮಾಡಿದ ಬೋಲ್ಟ್ பண்ணவன ஆசீர்வாதியும், ಬೋಲ್ಟ್ ಮಾಡಿದವನ வாஷ் பண்ணவன ஆசீர்வாதியும், ವಾಶ್ ಮಾಡಿದವನ இன்ஜின் பண்ணினவன ஆசீர்வாதியும், ಇಂಜಿನ್ ಮಾಡಿದವನ ಆಶೀರ್ವಾದ. இது யார் ஸ்பேனர் எடுத்து கொடுத்தானோ அவனையும் ஆசீர்வாதியும். ಯಾರೆಲ್ಲ ಸ್ಪಾನರ್ ಅಲ್ಲಿ ಮಾಡಿದಾರೆ ಅವರನ್ನೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ. அவங்களுக்கு ஒரு ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ, ಏನು ಇದು ಮಾಡ್ತಾರೆ? ஒருத்த பண்ண ஒரு காரை பண்றாங்க, ஒருத்த பண்ணமா ಒಂದು ಕಾರ್ ಒಬ್ಬರು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಬ್ಬರು ಮಾಡಿರೋದಿಲ್ಲ. எல்லாம் பண்ணிட்டு வந்து நீங்க கொடுத்துருவாங்க. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟಲ್ಲ நான் ஹோண்டாய் கம்பெனி, ನಾನು ಹುಂಡಾಯ್ ಕಂಪನಿ. அப்ப அது பெயிண்ட் அடிச்சவன், வாஷர் போட்டவன், டாப் அடிச்சவன், சீட் போட்டவன், ஆயில் ஊத்துறவன், கியர் போடுறவன், கிளட்ச் போடுறவன், ஸ்டேரிங் பண்றவன்,
ಸೀಟ್ ಹಾಕಿರುವಂತವನು, ಆಯಿಲ್ ಪೇಂಟ್ ಮಾಡಿರುವಂತವನು, இவங்க எஸ்கலேட்டர் கிளச் கிட்ட வச்சுட்டு கிளச் அந்த சைடுல வச்சிருந்தாங்க, நீ என்ன பண்ணுவ? ಎಕ್ಸಲೇಟರ್ ಈ ಕಡೆಗೆ ಬಿಟ್ಟು ಕ್ಲಚ್ ಬೇರೆ ಕಡೆಗೆ அது ஞானம் வச்சுக்கிறாரு. ரைட் சைடு எக்ஸலேட்டர் ಬಲಗಡೆಗೆ ಎಕ್ಸಲೇಟರ್ ಇರಬೇಕು, அது பக்கத்துல பிரேக் இருக்கு, ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬ್ರೇಕ್ ಇರಬೇಕು. கொஞ்சம் எக்ஸல் பண்ண கொஞ்சம் நம்ம பிரேக் கொஞ்சம் மேல கால் வைக்கணும், ಎಕ್ಸಲೇಟರ್ ತುಳಿದ ತಕ್ಷಣ ಬ್ರೇಕ್ ಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಗೇರ್ பண்ணிட்டு கிளச் மேல கால் வைக்கணும். ಗೇರ್ ಹಾಕಬೇಕಂದ್ರೆ ಕ್ಲಚ್ ಅಲ್ಲಿ ಇಡಬೇಕು. இது ஞானத்தை கொடுவர் கர்த்தர். ಇದು ಜ್ಞಾನ ಕೊಡುವವನು ಕರ್ತನು. ஆமென், ஹalleluya. ஹalleluya. அப்படி எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ಹಾಗೆ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. இங்க நிக்கும் போது கூட சொல்றேன், நானல்ல நீ பேச, நான் பேசுறேன். ಇಲ್ಲಿ ನಿಂತಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನಲ್ಲ ನೀನು ಮಾತನಾಡು. என்னால ஒரே ஒரு முடி கூட எடுக்க முடியாது ஆண்டவரே. ನನ್ನ ಕೈಯಿಂದ ಒಂದು ಕೂದಲು ಸಹ ತೆಗೆಯುವುದಕ್ಕೆ நீங்க ಆಗುವುದಿಲ್ಲ. சொல்லுங்க, நான் செய்வேன். ನೀನು ಹೇಳು, ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. பிசாசு போனா ஆண்டவரே. ಸೈತಾನನು ಹೋಗಬೇಕು. எந்த பிசாசு என்னை எதிர்த்து பேசுறது மூணு வாய். ಯಾವ ಸೈತಾನನ್ನು ಎದುರಿಸಿ ನನ್ನನ್ನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ಮುಚ್ಚು ಅಂದ್ರೆ ಬಾಯಿ ಮುಚ್ಚುತ್ತೆ. சில மணிக்கு வாய் போட மாட்டாங்க. ಕೆಲವು ಹೆಣ್ಣಿಗೆ ಬಾಯಿನೇ ಮುಚ್ಚೋದಿಲ್ಲ. மூடு நாக்க என்ன மூடுன்னு சொன்னீங்க? ಮುಚ್ಚು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ನನ್ನ ಮುಚ್ಚು ಅಂತ ಹೇಳ್ತೀಯಾ? ನೀನ್ ಮುಚ್ಚೋ, அம்மா முட்டும், ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ಮುಚ್ಕೊಳ್ಳಿ, அப்பா முட்டும், ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಮುಚ್ಕೊಳ್ಳಿ. அப்படியே பரவாயில்ல. ஒண்ணுதான சொன்னீங்க, கூட கதை படிச்சேன். ನಾನು ಒಂದೇ ತರ ಹೇಳಿದಿಷ್ಟು ಕತೆ ಓಡ್ತಾ ಇದೆಯಲ್ಲ. ஆனா பேச்சு வாய் முன்ன மூடு. ಆದ್ರೆ ಸೈತಾನನು ಬಾಯಿ ಮುಚ್ಚಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮುಚ್ತಾನೆ. ஆண்டவர் அந்த பவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ಅವಾಗ ದೇವರು ಎಷ್ಟೊಂದು ಫಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த ஊழியக்காரன் வாயில அந்த ஆசீர்வாதம் வார்த்தை வரணும். ಆ ಒಂದು ದೇವರ ಸೇವಕರ ಬಾಯಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿ ಬಾಯಿಗೆ ಬರಬೇಕು. ಮೊದಲ ಪಣ ಪೇಂಟ್ ಅಡಿக்கணும், பணம் கொடுங்க, சாப்பாடு போடணும், பணம் கொடுங்க. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಪೇಂಟ್ ಕೊಡ್ಬೇಕು, ದುಡ್ಡು ಕೊಡಿ, ಹಣ ಊಟ ಹಾಕ್ಬೇಕು, ದುಡ್ಡು ಕೊಡಿ. நீ கேட்க, ನೀನ್ ಕೇಳ್ಬೇಡ. நீ முட்டி போட்டு அவர்கிட்ட கேளு. ನೀನು ಮೊಣಕಾಲ ಹಾಕಿ ಅವರ ಹತ್ರ ಕೇಳು. அவர் உள்ளத்துல பேசு. ಅವರು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. இதுதான் கொடுக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், வாங்குறவங்களுக்கு ஆசீர்வாதம். ಇದನ್ನೇ ಕೊಡುವವರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ, ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ. பண்ண இருக்கிறாங்க இதுதான். இல்ல அங்க இருக்கிற கடை வாங்கி பெயிண்ட் அடிக்கணுமா சர்ச்சுக்காரங்க வருஷம் ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರು ಪೇಂಟ್ ಮಾಡಬೇಕು ವರ್ಷ ವರ್ಷ. எத்தனை பேர் வராங்க கேட்டு பாத்தியா? ಎಷ್ಟು ಜನರು ಬರ್ತಾರೆ ಕೇಳಿದ್ರ? 3 பேர். 3 ಜನರು. எங்கெங்க மீட்டிங்னாக்க இது இது என்னது ಬಂಗಾರಪೇಟೆ ಮೀಟಿಂಗ್ ನೋಡುವಾಗ ಬಂಗಾರಪೇಟೆಯಲ್ಲಿ, ಮಾಲೂರು. என்ன மீட்டிங் உனக்கு? ಏನ್ ಮೀಟಿಂಗ್ ನಿನಗೆ? ಮತ್ತೆ ಯಾರು ಇರணும். ಒಬ್ಬ ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ರು. ಸಿರ್ಸಿಲ ಮೀಟಿಂಗ್, ಸಾಗರ ಮೀಟಿಂಗ್, ಉಡುಪಿನ ಮೀಟಿಂಗ್, இப்படி சொல்லுவாங்க. நான் பெரிய பாஸ்டர் ಬರ್ತಾರೆ. ಇವರು ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರ್ಬೋದು, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಡೆಗಳೆಲ್ಲ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ. மீட்டிங், ಅದು ವಾರ ವಾರ ಮೀಟಿಂಗ್ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. ನಾನು ரொம்ப கிணவரா கேட்பேன் எல்லாரையும். ನಾನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ. ಸಿರಿಸಿಲಿಂದ ஒருத்தர் வந்திருந்தாரு. ಶಿರ್ಸಿಯಿಂದ ಒಬ್ಬರು ಬಂದಿದ್ರು. மீட்டிங் எத்தனை 1000 பேர் வந்தாங்க. ಮೀಟಿಂಗ್ ಎಷ್ಟು 1000 ಜನರು ಬಂದಿದ್ರು. 1000 பேரா? 1000 ಜನರ? 3 எங்க குடும்பத்துக்கு வந்தாங்க. 3 ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮಾತ್ರ ಬಂದ್ರು. இது ஒரு மீட்டிங்கா? ಇದೊಂದು ಮೀಟಿಂಗಾ? இவங்களுக்கு சுண்ணாம்பு காண சுடணுமா சொல்லணும். ಇವರಿಗೆ ಸುಣ್ಣದಲ್ಲಿ ಹಾಕಿಬಿಟ್ಟು ಸುಡ್ಬೇಕಾ ಬೇಡವಾ? ஒரு மீட்டிங் ஒரு 1000 பேரோ 2000 பேர் வராங்கன்னா ஓகே. ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಒಂದು 1000 ಜನ 2000 ಜನರು ಬಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. சர்வீஸ் முடிஞ்சோடனே சாகருக்கு மீட்டிங் போனோம், அப்புறம் சுகருக்கு மீட்டிங் போனோம், பிபிக்கு மீட்டிங் போனோம். எப்படி சொன்னாக்கா ಆರಾಧನೆ ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಮೀಟಿಂಗ್ ಹೋಗ್ಬೇಕು, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம். ನಂಬಿಕೆ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು நீங்க ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ? உண்மையா இருங்க. ನಿಜವಾಗಿರ್ಬೇಕು. ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗಿರ್ಬೇಕು. இப்ப டைகருக்கு பசி ஆயிடுச்சு. ಹುಲಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಾಯಿತು. ஒரு பூனைக்குட்டி எடுத்து போட்டா சாப்பிடுமா? ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೆಕ್ಕನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದ್ರೆ ತಿನ್ನುತ್ತಾ? இந்த மாதிரி 2 பேரை எடுத்து போட்டாலும் கச்சி சாப்பிடும். ನಮ್ಮ ಇಬ್ಬರ ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಸಾಕಿದ್ರೆ ತಿಂದು ಬಿಡುತ್ತೆ. ஆமென், ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் புலி பசித்தாலும் புழு தின்னாது. ಅದಕ್ಕೆ ಹುಲಿ ಹೊಟ್ಟೆ ಹಸಿದ್ರು ಹುಲ್ಲು ತಿನ್ನಲ್ಲ. நீங்க யாரு பிள்ளைங்க? ನೀವು ಯಾರ ಮಕ್ಕಳು? சிங்க குட்டிகள் பிள்ளைங்க. ಸಿಂಹದ ಮರಿಗಳು ನೀವು. புலி குட்டி அல்ல, ಹುಲಿಯಲ್ಲ, ಹುಲಿಯಲ್ಲ, ಸಿಂಹದ ಮರಿ. பூனைக்குட்டி அல்ல, ಬೆಕ್ಕಿನ ಮರಿ ಅಲ್ಲ. யூத ராஜாவுடைய சிங்கத்தின் பிள்ளைகள். ಯೂದ ರಾಜನ ಸಿಂಹದ ಮರಿಗಳು. அந்த பெயரை சொல்லப்படும்போது உன்னுடைய கஷ்டங்கள் மாறணும், ಆ ಹೆಸರು ಹೇಳುವಾಗ ನಿನ್ನ ಕಷ್ಟಗಳು உன்னுடைய ಮಾರ್ಪಡುತ್ತೆ. வறுமைகள் மாறணும், ನಿನ್ನ ವರಮಾನಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತೆ. எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ಎಲ್ಲವೂ ಬದಲಾಗುತ್ತೆ. உன்னுடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கணும், ನಿನ್ನ ಮನೆ ಆಶೀರ್ವಾದ உன் ಬರಬೇಕು. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಜನವಾಗಿರಬೇಕು. வேதத்துல வளரு, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬೆಳೆ. நீ ஆசீர்வாதமா இரு. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತೀಯ. வேதத்தை படிக்கணும்னு சோறு கொடுக்காதீங்க. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಊಟ ಕೊಡಬೇಡಿ. அதனால செபிங்க, வேற எதுவுமே ஒண்ணு கேட்கல. ಅದರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಏನು ನಾವು ಕೇಳೋದು? இருக்கிறான், ಸವಿತಾ ಮಾಡಿದ್ದಾನೆ ನೋಡಿ. அவனை கேளுங்க. ಅವನ ಹತ್ರ ಕೇಳಿ ನೋಡಿ. ஒரு ஸ்டெப் போனோட கேட்டு தான் போறான். ಒಂದು ಸ್ಟೆಪ್ ಹೋಗ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೇಳ್ಬಿಟ್ಟೆ ಹೋಗೋದು.
இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, ಇವತ್ತು ಒಂದು ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿದೆ, ஆசீர்வாதமா இருக்கா? ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದಾನೆ. டம்முக்கு என்ன அடிக்கிறியா? கேட்டுக்கலாம். ஏன்னா சில பேர் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் போட்டுக்கணும், தூக்கம் வராது நைட்ல ஏன்னுவாங்க. ಕೆಲವು ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲರಿಗೆ ಹಾಕೊಂಡು ನಿದ್ದೆ ಬರೋದಿಲ್ಲ. அந்த வளர்ப்பு ப்ளீஸ் தயவு செய்து உங்க பிள்ளைங்களை அந்த கர்த்தருடைய பயத்துல வளர்த்துட்டீங்கன்னா ஆசீர்வாதம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕರ್ತನ ಭಯದಲ್ಲಿ ಬೆಳೆಸಿಬಿಟ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತೆ. ஏன் சொல்றேன், எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் ராகேஷ். ಉದಾಹರಣೆ ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ರಾಕೇಶ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೆ. அவன் சர்ச்சுக்கு வரும் தேவன் கையை ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಇಷ್ಟು ಚಿಕ್ಕ ಮಗ டெய்லி வந்து லைட் போடுவோம், ஆள் வரும், பேய் கூட வரும் ஏரியால. ಪ್ರತಿದಿನ ಬಂದು ರಾತ್ರಿ ಬಂದು ಸ್ಲೈಟ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದ. 18 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். 18 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳೋದು. இப்போ இவ்வளவு பெரிய எனக்கு டிரைவர் வந்துக்கிறான். ಇಷ್ಟು ದೊಡ್ಡವನಾಗಿ ನನಗೆ ಚಾಲಕನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. இன்னொரு பீஸ் போடுங்க, ಇನ್ನೂ ಒಂದು பீஸ் ಹಾಕಿ போட்டாங்களே இல்லையா? எந்தெல்லாம் அங்க கண்ணு இருக்கு, யாருன்னா என் கூட வந்தா அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். ನನ್ನ ಜೊತೆ ಯಾರಾದ್ರೂ ಬರುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿದ್ರೆ ನಾನು ತಿಂದ ಹಾಗೆ ಆಗುತ್ತೆ. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த ராகாப்புடைய ஸ்டோரியை அழகா நம்ம பார்த்தோம். ಈ ರಾಮಬಲ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಸುಂದರವಾಗಿ ಕೇಳಿದ್ದೇವೆ. அந்த சல்மோன், ಆ ಸಲ್ಮೋನನ್ನು இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾರೆ. 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 30 ಲಕ್ಷ ಜನರಿದ್ದಾರೆ. 800 மாத்திரம் தெரியுது. ಆ ಕೆಂಪು 100 ಮಾತ್ರ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. சல்மன் ராகாப்பை வெளியே கூப்பிடு, ಆ ರಾಮಬಲನ್ನು ಹೊರಗಡೆ ಕರೆ, அவளை திருமணம் செய்கிறான். ಆಕೆಯನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು, அவளை திருமணம் செய்ய யாருக்கு கேட்கிறான்? ಆಕೆಯನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿ ಯಾರನ್ನು ಎತ್ತಿದ್ದು? போவாசி யாரை திருமணம் பண்ணான்? ரூத் யாரை பெற்றெடுத்தான்? ஓபேத். நெக்ஸ்ட் ஈசாய் யாரு? தாவீது யாரு? இயேசு மகாராஜ். நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்துருக்குது, பழைய ஏற்பாடுல ஜோஷுவால வந்திருக்குது. வீட்டுல போயிட்டு இந்த வசனத்தை திருப்புங்க. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬಂದಿದೆ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಓದ್ತಾನೆ ಈ நீங்க திருப்பி ಮನೆಗೆ திருப்பಿ படிக்கப்படும் பொழுது ಮತ್ತೆ ತಿರುಗಿಸಿ ಓದುವಾಗ நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ನಿನಗೊಂದು ಆಶೀರ್ವಾದ. God bless you. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்கள் யூதா கோத்திரம் புறப்பட்டு வருகிறது. யோர்தா நதி ஆசாரிகள் உடன்படிக்கை கட்டி சுமந்து வந்த அந்த நெற்கப்படும் அந்த தண்ணி 2 பாகமாகிறதுப்பா. அவர் எரிகோ பட்டணத்துக்கு புறப்பட்டு வரும்பொழுது அவ்வளவு பெரிய மதிலாக இருக்கிறது. ராஜா அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறாங்க. 7வது முறை சுற்றப்படும் பொழுது 7 முறை சுற்றி வருகிற எக்கால சத்தம் துணிக்கப்படும் பொழுது அந்த கோட்டை இடிந்து விழுந்ததா. 30 லட்சம் எல்லா ஜனங்கள் அந்தந்த எப்படி இருக்கிறாங்களோ ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் வெட்டி போட்டு சுட்டரித்து போட்டாங்க. ஆனாலும் ராகாப் வீட்டை நீங்க பாதுகாத்தீங்க ஆண்டவரே. ஏன்? அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்போடு அவர் தேசத்துக்கு அனுப்பி கொடுத்தால் அந்த நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரே சல்மோன் ஆண்டவரை திருமணம் செய்து கொள்கிறார். அதிலிருந்து பார்க்கப்படும் பொழுது இன்றைக்கு இயேசு மகாராஜா அந்த பூமிக்கு வர அதுவும் ஒரு காரணமாக இருந்தது அல்லவா சுவாமி. அவன் வானத்திலும் பூமியிலும் பெரிய தேவன், உங்களுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் தான். ஆசீர்வதிப்பார். அதே போல இந்த நாளிலே சபை பிள்ளைங்க உண்மையா சொல்லப்பட ஆண்டவரே ஆசீர்வாதம் இருக்கிறாங்க. வேத வசனங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். தகப்பனே, சபை விட்டு தூரம் போனவர்கள் பிசாசுகள் பிடித்துக் கொண்டு கடல் பிரச்சனையோடு தற்கொலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தோழனே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் ஒரு முறியடித்து போடுவேன். அற்புதத்தை இந்த நாளில் வந்திருக்கிற படைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நவம்பர் நடக்கிற அந்த கூட்டத்தையும் ஆசீர்வதிங்க. தேவைகள், இந்த தேவைகளை நீங்க சந்தித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு படைகளின் குடும்பங்களையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென்.
மட்டும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களோடும் இப்படி ஆசீர்வாதம் இன்றும் என்று சதா Hallelujah. Hallelujah. Hallelujah.